Amen. Hallelujah. நின்றுட்டீங்க, ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு அடி மட்டும் பாடிட்டு நம்ம வார்த்தைக்குள்ளே சென்றுடுவோம். கர்த்தர் நல்லவர். இதாவே உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை நான் காத்துக்கொள்வேன். எல்லாரும் கை உயர்த்த அந்த ஒரு அடியை மட்டும் 2 முறை பாடிட்டு we will be seated. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பார்தடத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தடத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதல் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. சமூகமாதல் அங்கே அவருடனே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. பார்தளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு நீ முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு நீ முழுவதும். கடைசியா 2 கரங்களை உயர்த்தி will close. நான் முழந்தாள் படியிட்டு நீ முழுவதும் தருகிறேன். முழந்தாள் படியிட்டு நீ முழுவதும் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். இதிலே மகிழ்ந்து
களி கூறுகிறோம். ஒரு பெரிய விஷயமா நான் இதை நினைக்கிறேன். என்னுடைய அன்புக்கும் மிகுந்த கனத்துக்கும் மரியாதைக்கும் நீண்ட தூரங்கள் கர்த்தரோடு நடந்து வந்த மிக சிறந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த போதகர் ஐயா பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா அவர்கள். சின்ன பையனா தட்டினா நல்லா தட்டிடணும். ஆமாம், எஸ், ட்ரூத், நிஜம். சின்ன பையனா நான் இருக்கும்போது, இப்பவும் அப்படியே தான் இருக்கேன். ஐயாவுடைய செய்திகள், அவருடைய நடைகள், எங்கள் ஆவடியில் வந்து கன்வென்ஷனில் பேசினது, எங்கள் சபையில் எங்கள் தகப்பனார் இருக்கும்போது அந்த சின்ன ஐபிசி சபையில் வந்து பேசினது, அவர் நடந்த விதங்கள், பழகின விதங்கள், என்ற வறுமையின் காலத்தில் கூட்டத்தில் வந்து ஐயா பேசி போகும்போது, அப்போ நான் சின்ன பையனாக இருக்கேன், கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ எங்கள் அப்பாவால் முடிஞ்ச ஒரு காணிக்கை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறார். அவர் வாங்கலை, ஏன்னா அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு இவ்வளோ வறுமையில் இருக்காங்களேன்னு அந்த காணிக்கையை கூட வாங்காமல் சந்தோஷமாக காரில் ஏறி போன அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்த்து, இப்படிப்பட்ட தலைவர்கள் இனியும் நம் மண்ணில் எழும்புவார்களாக. என்னுடைய ஜெபம், என்னுடைய ஏக்கமெல்லாம் கடவுள் ஐயா அவர்களுக்கு நல்ல ஆயுசை கொடுக்கணும். அவருடைய 100வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும். இன்றைய என்னுடைய ஜெபம், என்னுடைய ஆசை, கர்த்தர் அதை செய்யணும். அவர் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுற அளவிற்கு நான் வளரவில்லை. என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதிலும் ஐயா அம்மா அவர்கள். ஸோ எவ்வளோ அடக்கமாக ஒதுக்கமாக நின்று பேசணுமோ நான் பேசிவிட்டு என் வார்த்தையை முடித்து போகிறேன். ஒரு பாஸ்டருக்கு ரொம்ப 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன் இஸ் மேனேஜிங் இஸ் டைம் அண்ட் எனர்ஜி. அவருடைய நேரத்தையும் அவருக்கிற பலத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஊழியம் பண்ண வேண்டி இருக்குது. நான் வாரம் முழுவதும் நமக்கு நிகழ்ச்சிகள். நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை. ராத்திரி 12 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, ஒரு பாஸ்டர் இறந்துட்டார் பட்டாபிராமில், சகையு அப்படின்னு. இன்னொருத்தரும் இறந்துட்டார். ஸோ யூ நெவர் நோ வாட் ஹேப்பன்ஸ். இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க மாதிரி நம்ம வேலை. ஆமேன். எப்போ வேணால் ஃபோன் வரும், எப்போ வேணால் போகணும். போனாலும் கோச்சிப்பாங்க, போகலனாலும் கோச்சிப்பாங்க. எல்லாத்துக்கும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஐயாவையும் அம்மாவையும் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் திருச்சபையினுடைய எத்தனை ஊழியர்களை பார்த்து மனம் சந்தோஷப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரோடு நடந்த நடையின் ஆழங்களும் பரிசுத்த நிறைவுகளோடு செய்த ஊழியத்தின் விளைவுதான் இத்தனை சபைகள். ஆமென். மனம் சந்தோஷப்படுகிறது. அவர்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது ஏராளம். அதையெல்லாம் எங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக அவருக்கு முன்பாக நின்று சொல்வது, நாங்களும் அவரை மாறியே ஊழியம் செய்வோம். செய்யும் கிருபை கர்த்தர் தருவார். என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய நேரத்தின் நெருக்கடியில் வந்ததுனால பிரபலமாய் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி நிறைய பேசியிருக்கின்றேன். 102ஆம் சங்கீதம், Psalm 102 and 13, 102ஆம் சங்கீதத்தினுடைய 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். Thou shalt arise and have mercy upon Zion, and the set time or the designated time to favor her has come. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று. நேரங்களை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். தயவு என்று ஒன்று நமக்கு வரும். ஊழியத்தில், ஊழிய பாதையில் தயவு வரும். அந்த தயவு வருவதற்கு முன்பாக பைபிள் 102:13 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இறங்குவேன்றார். ஆமென். ஸோ த மூமெண்ட் காட் ஷோஸ் மர்சி, இரக்கத்தை எப்போ அவர் காட்டுறாரோ, இரக்கத்துக்கு பின்னாடி எல்லாம் வருவது கர்த்தருடைய காருண்யம், தயவு. ஆமென். காருண்யமும் தயவும் வந்த பின்னாடி யாருமே இருந்த நிலையில் இருந்த வரலாறு கிடையாது. தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தர் அவளை உயர்த்தி இருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன் கர்த்தர் கொண்டு வந்து சுற்றிலும் தயவை கர்த்தர் தருகிறார். ஸோ இன்னைக்கு என்னுடைய செய்தி எப்படின்னா, காலங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த இடத்துல செட் டைம் என்று அவர் சொன்ன வார்த்தை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா கைரோஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டெசிக்னேட்டட் டைம், ஒரு டிஃபைனிங் மூமெண்ட், ஒரு குறிப்பிட்ட வித்தியாசமான கால அளவு என்று தான் அர்த்தம்.
2 முறை சமயங்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 2 முறை இயேசு அழுதிருக்கிறார். ஒன்று பெத்தானியில் தன் நண்பன் லாசரஸ் மரித்தபோது இயேசு அழுதார். 2வது முறை எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூவி அணைக்குமா போல் உங்கள் அணைக்க விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் சமயம் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அழுதார். டைம் ஆஃப் விசிட்டேஷன் உங்களுக்கு தெரியவில்லையே, அதனால கர்த்தர் அழுதார் என்று பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த காலத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் கர்த்தர் தரக்கூடிய டிஃபைனிங் மூமெண்ட்ஸ், நம்முடைய காலங்களை புரிந்து எந்த ஊழியர்கள் செயல்படுகிறார்களோ அவங்க ஊழியங்கள்லாம் வித்தியாசமாய் கர்த்தர் உயர்த்துவார். இசாக்காரின் புத்திரர்கள், த சன்ஸ் ஆஃப் இசாக்கார், இசாக்காரின் புத்திரர்கள் காலங்களை குறித்த அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால பைபிள் சொல்லுகிறது அவர்கள் சகோதரர்கள் கோத்திரங்கள் எல்லாருக்கும் மேலே இசாக்காரின் புத்திரர்களை கர்த்தர் உயர்த்தினார் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். சமயங்களை குறித்த ஞானம், சமயங்களை குறித்த அறிவு, சமயங்களை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குமானால் எந்த காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஏக்கமும் அதற்கு தேவையான ஆயத்தமும் உள்ளவர்களாய் செயல்படும் போது ஊழியங்கள் வேற வழி இல்லை, வெடித்து வளரும். ஆமென். நேரங்களை சார்ந்துதான் இந்த உலகம் நடைபெறுகிறது. பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனையும் கர்த்தர் கொடுத்தார். ஸோ சீசன்ஸ், டேஸ், இயர்ஸ் எல்லாமே நேரங்களால் தான் பிரிக்கப்படுகிறது. கர்த்தர் அப்படிதான் பூமியை படைத்திருக்கிறார். இந்த பூமியில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் சமயங்களை சார்ந்தவைகள், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ். பிரசங்கி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1 சொல்லுகிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3:1, டு எவ்ரிதிங் தேர் இஸ் அ சீசன். எல்லாவற்றை குறித்தும் ஒரு காலம் உண்டு. சூரியனுக்கு கீழே, அது பரலோக வானத்தின் கீழே எல்லாத்தை குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் அ சீசன் அப்படின்றார். தேர் இஸ் நத்திங் அண்டர் தி எர்த் தட் இஸ் நாட் அண்டர் அ சீசன் ஆர் டைம். ஸோ எல்லாத்தை குறித்து காலங்களை பிரசங்கி சொல்லி வருகிறார். பிறக்க ஒரு காலம் என்றால் மரிக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம் என்றால் அப்படின்னு காலங்களை குறித்து பிரசங்கி ரொம்ப ஆழமாய் சொல்லுகிறார். ஒரு பெண்மணி கற்பம் தரித்து அந்த குழந்தை 40 வாரங்களில் பிறந்தால் வீட்டில் கொண்டாட்டம். ஆமென். அதே குழந்தை 3 மாதத்தில் பிறந்துவிட்டால் அது வேதனையாக மாறிவிடும், அது சஞ்சலமாக மாறிவிடும். கடவுள் எல்லாத்தையும் நேரத்தை சார்ந்துதான் வைத்திருக்கிறார். There is a time to be born. விதைக்க ஒரு காலம் என்றால் அறுக்க ஒரு காலம். ஆமென். உடைக்க ஒரு காலம் என்றால் கட்ட ஒரு காலம், அழ ஒரு காலம் என்றால் சிரிக்க ஒரு காலம், நடனமாட ஒரு காலம் என்று பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். ஸோ ஆண்டவர் மனிதனோடு இடைப்படுகிற எல்லா விஷயங்களும் காலங்களை சார்ந்தது. நான் இன்றைக்கு உங்கள் கூடுகையில் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் பொற்காலம் வந்திருக்கு. ஆமீன். சொன்னவங்களுக்கு வரும், சொல்லாதவங்களுக்கு வராது. ஆண்டவர் உங்களுக்கு நேரத்தை தருகிறார். ஸோ கிரேக்க மொழியில் நேரங்களுக்கு 2 வார்த்தை சொல்லப்பட்டது, உங்களுக்கு தெரியும். ஒன்று குரோனோஸ், இன்னும் கைரோஸ். குரோனோஸ் வந்தது என் கையில் இருக்கிற கேலண்டர், காலவரிசை, கால அட்டவணை, த கேலண்டர் வி ஹேவ். அது இன்னைக்கு இப்போ நமக்கு 11 மணி 20 நிமிஷம் இப்படி போயிட்டே இருக்கும். கைரோஸ் அப்படின்றது ஒரு டிஃபைனிங் மூமெண்ட், ஒரு ஆப்பர்ச்சூன் டைம். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், சில சமயங்கள் வித்தியாசமானவைகள். அந்த காலங்களை யார் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கும் உயர்ந்திருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் எங்கள் ஐயா அவர்கள் இந்த தூரம் சாதித்ததற்கு காரணம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த சில காலங்களை அவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஒரு மீட்டிங்கில் அமர்ந்திருக்கின்றேன், அப்போவே ஐயா வயதாக இருக்கிறாரு. டான் க்ளோவர்ஸ் பேசுகிறார். ஐயா மறந்திருப்பாரோ எனக்கு தெரியல. ஐயா டிரான்ஸ்லேட் பண்ணுறார். அவர் பயங்கர விறுவிறுப்பாய் பேசுகிறார். அவருக்கு என்ன ஒரு பயம்னா, எனக்கு மொழிபெயர்க்கிறவர் என்னுடைய ஸ்பீடுக்கு அளவு வருவாரா அப்படின்ற ஒரு கலக்கத்தில் அவர் பேசுகிறார். ஏதோ ஒரு இடத்துல கேட்குறாரு. அப்போ எங்கள் ஐயா சொல்கிறார், என்னால் முடியும் பேசியா அப்படின்னாரு. ஆமாம். ஐ வாஸ் சிட்டிங் ரைட் தேர். அவ்வளோ துடிப்போடு வேகத்தோடு அவர் அப்படி இப்படி குதிக்கிறாரு. அதை விட எங்கள் ஐயா தீவிரமாய் செயல்பட்டார். அவருடைய காலங்களில், அவருக்கு கொடுத்த சமயங்களில், அவருக்கு கொடுத்த டிஃபைனிங் மூமெண்ட்ஸில் அவர் செயல்பட்டதன் விளைவுதான் இன்னைக்கு இத்தனை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. நேரங்களை பயன்படுத்துவது, அந்த குறிப்பிட்ட காலங்கள் வித்தியாசமானவைகள். ஆமேன். ஒரு குறிப்பிட்ட சமயம், அந்த நேரத்தில்
சூப்பர் நேச்சுரல் பாசிபிலிட்டிஸை கர்த்தர் கொடுக்கிறார். நம் அறிவுக்கும் பலத்துக்கும் அப்பாற்பட்ட செயல்களெல்லாம் லேசா உழைப்பும் நிறைய நடக்கும். ஆமென். அப்படிப்பட்ட டிஃபைனிங் மொமெண்ட். நான் ஜெபிக்கிற இந்த கூடுகைக்கு பின்பு உங்கள் ஊழியம் அந்த வித்தியாசத்தை காண்பதாக. சமயங்களை பயன்படுத்தி கொள்வதில் நம்ம யோவான் சுவிசேஷம் 5 நமக்கு தெரியும். எடுக்க வேண்டாம். பெதஸ்தாவுக்கு போனால் அங்கே ஆடு வாசல் என்ற ஒரு இடம், அங்கே ஒரு மண்டபத்து அந்த ஒரு பெரிய இடத்துக்கு 5 மண்டபங்கள். அந்த 5 மண்டபத்திலும் திரள் வியாதியஸ்தர் வருவார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தூதன் வந்து குளத்தை கலக்குவான். முதல்ல யார் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, அவங்களுக்கு ஜெயம், அவங்க சாதிச்சாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க உயர்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் அங்கே 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு, 20 38 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஒரு நாளும் அந்த இடத்தை விட்டு உயரவே இல்லை. அந்த நிலையை விட்டு அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட முன்னேறவில்லை. என்ன குற்றம் அந்த மனிதர் மேல்? வாட் இஸ் ஹிஸ் அஃபென்ஸ்? என்ன செய்துட்டார்? நான் இப்படி நினைக்கிற ஒன்றுமே இல்லை. குளம் இருக்கு, தண்ணி இருக்கு, கலக்கும் தூதனும் வந்தார்கள். பட் he kept on missing his time. ஆமென். அவருக்கு உதவி செய்ய ஒரு மனிதன் இல்லை, அது உண்மை. ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது. 2, அவர் நேரத்தை இழந்தார். ஆமென். இந்த பூமியில நீங்களும் நானும் உயர்வதற்கு கண்டிப்பாக மனித உதவி தேவை. ஆமென். சொல்ல மாட்டீங்க? கடவுள் தான் செய்கிறார். வானாதி வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ அவர் மனுப்புத்திரர் கையில் கொடுத்திருக்கிறார். சமயமும் வாய்க்கணும், நல்ல மனிதர்களும் வாய்க்கணும். இது 2 வாய்ச்சிட்டா நீங்க உயர்ந்துருவீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நினைக்கலாம் எனக்கு எந்த மனுஷனும் தேவையில்லை பாஸ்டர், நான் தனியா தான் இருப்பீங்க. ஆமென். மனிதர்களை கொண்டு கர்த்தர் உயர்த்துகிறார். எருசலேமை நோக்கி கொல்கோதாவுக்கு மரக்குருசை எடுத்து இயேசு போகிறார். இதற்கு மேல் ஒரு அடி தவனால் சரீர பலத்தில் நகர முடியவில்லை என்ற நிலை வந்த போது அவர் ஒரு கிளிக் பண்ணியிருந்த 1000 தூதர்கள் வந்து சுமப்பார்கள். ஆனால் மனித குலத்தின் மீட்புக்காய் தன் ஊழியத்தை செய்து முடிக்க பாடுகளை சுமந்து மரக்குருசை சுமந்து செல்லும் போது இதற்கு மேல் தன்னால் நடக்க முடியாது என்ற நிலை வந்த போது யாருக்கும் தெரியாமல் சைரீன் நாட்டை சார்ந்த சீமோன் என்ற ஒருவன் ஓடி வந்து அந்த மரக்குருசை சுமந்து கொல்கோதாவில் சேர்த்ததனால் தான் இயேசு தன் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணார். நான் ஜெபிக்கிற உங்களுக்காக நல்ல சமயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்க ஆப்பர்ச்சுன் டைம் வருகிறது, உங்க டிஃபைனிங் மூமெண்ட் வருகிறது. அங்கே மனித உதவிகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சந்திக்க வேண்டியவர்கள் சரியான நேரத்தில் உங்களை சந்திக்கிற கிருபையை கர்த்தர் ஏற்படுத்துவார். வேண்டாதவன் எவனா வந்தானா கர்த்தர் உங்களை மாற்றுப்பாதையில் நடத்துவாராக. 3:11 பிரசங்கில் இப்படி சொல்றாரு, he has made everything beautiful in his time அப்படின்றார். தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் செய்திருக்கிறார். ஆனால் இங்கிலீஷில் அதில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். he has made everything beautiful not in my time but in his time. ஸோ கடவுள் உங்களை குறித்து, ஆமேன், பிறந்ததிலிருந்து தமஸ்குவில் அழைத்ததிலிருந்து உங்களுக்கென்று ஊழி அழைப்புகளை தந்ததிலிருந்து கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற அவருடைய சில சமயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் நம்புறேன் இந்த ஜூலைக்கு பின்னாடி அப்படிப்பட்ட தெய்வீக சமயங்கள் உங்கள் ஊழியத்தில் வாய்க்கட்டும். his time not my time. ஆமேன். என் நேரத்தில் நான் நிறைய செயல்பட்டேன், நிறைய தோல்விகளையும் கண்டேன். ஆனால் அவர் நேரம் என்று நான் ஞானத்தில் புரிந்து கொண்டு செயல்பட்ட போது ஊழியங்கள் சடசடன்னு வளர ஆரம்பித்தது. நான் அமெரிக்காவில் படித்தேன், சொரக்காப்பாளையம் வந்தேன். ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு நினச்சேன். சொரக்காப்பாளையத்திலிருந்து ஊழியம் செய்யும் போது எங்கள் அப்பா அப்பாவும் அவர் ஸ்டாஞ்ச் ஐபிசி, அவர் நகை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, இப்படி வேண்டாதெல்லாம் அவர் நிறைய ஓகே நல்ல மனிதர். அப்போது என்கிட்ட அவர் சபையை கொடுக்கும்போது 15 பேரை கொடுத்துட்டு போகிறார். நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு பழைய ஓடு கட்டிடம் எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி இருந்துச்சு. வந்து இந்த தந்தானை துதிப்போமே கூட காலெல்லாம் கீழே நிற்கல, அப்படி துள்ளி குதிச்சுன்னா அந்த சேப்பல்லாம் பார்த்து அந்த உற்சாகத்தில் வரேன் பாருங்க. 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு நான் நினச்சேன் இப்போ அடுத்த வாரம் சண்டே வரும்போது 15:30 ஆகிடும். 7 பேர் காணாமல் போயிட்டான். மீதி 7 பேர் 8 பேர், அதில் ஒன்று என் மனைவி, என் மகள், என் அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க மறிக்கலை. அந்த 7-8 பேரை கொண்டு தான் தொடங்கி பல ஆயிரங்களுக்கு ஞானசானம் கொடுக்க கடவுள் கிருபை கொடுத்தாரு. ஏன்னா அந்த நேரங்கள், அந்த நேரத்தில் நான் செயல்பட்ட போதெல்லாம் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நேரம் தாண்டி செயல்பட்ட போதெல்லாம் தோல்வியை கண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு டிஃபைனிங் சமயங்களை உங்கள் ஊழியத்தில் தருகிறார்.
சங்கீதக்காரன் என்ன சொன்னார் அப்படின்னா 90:12 மோசே தான் 90ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்பது வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றார், teach us to number our days that we may apply our hearts to wisdom. எங்கள் நாட்களை ஞானத்தோடு என்னும் கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஏர்லியாக தொடங்குறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஊழியம் வெற்றியாக இருக்கும். நிறைய பேர் உட்காந்து காலத்தை கடத்திட்டு 60வது வயசில் நீங்கள் ஊழியத்தை தொடங்கினீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே வயசாயிடுறீங்க. ஆமென். ஐயாலாம் இளைய பிராயத்திலேயே வெளிநாடுகளுக்கு சென்று, அமெரிக்காவுக்கு சென்று, லண்டனுக்கு சென்று, ஈழமுக்கு போய் இப்படி பல்வேறு விஷயங்களை சாதித்ததனுடைய விளைவுகள் இன்னைக்கும் அவருடைய பலவீன காலத்தில் கூட கர்த்தர் அவரை நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். நாட்களை ஞானத்தோடு என்னும் கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. என்னை பொறுத்த மட்டும் மனித ஆயுசை 4ஆக பிரித்து பார்க்கிறேன். 1 தாயின் கருவிலிருந்து 25 வயசு வரைக்கும். ஆமென். அது கல்வி, அறிவாற்றல், ஞானம், இடப்புறம் வலப்புறம் சாயாமல் கர்த்தரை நோக்கி ஜெயித்து செல்லக்கூடிய அருமையான படித்து உயர்கின்ற காலம் 25 வயது வரைக்கும். ஆமென். 26லேருந்து 50 வரைக்கும், அதாவது 0 to 25, தாயின் கருவிலிருந்து 25 வரைக்கும் காலை நேரம், த மார்னிங் ஸ்டேஜ் ஆஃப் அ லைஃப். அது காலை படிப்பு, நம்ம கல்வி எல்லாம், பைபிள் ஸ்கூல் படிச்சிங்க, எல்லாம் படிச்சிங்க, நல்லா படித்தவங்களுக்காய் நன்றி. ஆமென். 26லேருந்து 50 ஆஃப்டர்நூன் ஸ்டேஜ், சூரியன் உதித்து நிற்கிறது. அந்த சூரியன் உதித்து நிற்கிற அந்த மத்தியான வேலை தான் எல்லாத்தையும் சாதிக்கிற வயது. 50 வரைக்கும். நிறைய பேர் நீங்கள் 50 தாண்டி இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் தவிர. ஆமென். எனக்கு இந்த வருஷம் 60வது பிறந்த நாள். என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. ஆகையால் நான் நிர்ணயித்தேன், கடைசி வரைக்கும் என் வயது 39 தான். பட் இட்ஸ் so painful just to think I am 60 years old. இப்போதான் எல்கேஜிக்கு பேகை தூக்கிட்டு போன ஞாபகம் எனக்கு நல்ல ஞாபகம். டீச்சரை நான் அடித்த ஞாபகம், முட்டிக்கால் போட வச்ச ஞாபகம், திரும்ப வீட்டுக்கு அமிச்ச ஞாபகம், செருப்பு போட்டு போனதுனால வீட்டுக்கு அமிச்ச ஞாபகம். அதுக்குள்ளே 60ன்றாங்க. அது எப்படிங்க நியாயமாகும்? பட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் 2வது ஸ்டேஜ் 26 to 50. அதில் சாதிச்சு ஊழியத்தில் ஒரு தூரம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் நிலைச்சிட்டீங்க. 26லேருந்து 50 இழந்தவங்க பின்பு கஷ்டப்படுவார்கள். அடுத்த ஸ்டேஜ் சாயங்காலம், சூரியன் அஸ்தமிக்குது. இப்போ நான் அதில் நிற்கிறேன். நான் 3rd ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கேன். வாழ்க்கையில் ஊழியத்தில் 3வது ஸ்டேஜில் இருக்கேன். சூரியன் இறங்குது, சூரியன் மங்குது, மாலை பொழிவு வருகிறது, பலன் குறைகிறது. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நின்று பேசின வரலாறே கிடையாது. ஆமாம். ஸோ கால் பலன் குறைகிறது. முன்னாடியெல்லாம் சீப்பு உள்ளே போகாது, இப்போ சீப்பே தேவையில்லை என்ற நிலை நமக்கு வருகிறதா இல்லையா? ஸோ இந்த 50 to 75, 51லேருந்து 75 சாயங்கால வேலை, பலன் குன்றும் நேரம். ஆமேன். எல்லாமே நமக்கு இறங்குகிறது. இந்த நேரம் லெகசின்னு சொல்வார்களே, நம்முடைய தலைமுறைகளை கோரி வளர்க்கிற பாக்கியம். குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, இன்னைக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் நிற்க வச்சு ஆனந்த கண்ணீரோடு அவங்க தலை மேலே கையை வச்சு ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் தான் கர்த்தர் கொடுக்கிறார். அதை நிறைய சாதிக்க வேண்டிய வயது நான் நம்புகிறேன் 51லேருந்து 75. ஆமென். 51 to 75 கிரியேட்டிங் எ லெகசி, ஒரு தலைமுறை உருவாக்குகின்ற வயது. 76லேருந்து அடுத்தது நம்ம அங்கே போகிற வரைக்கும். ஆமேன். சிலர்லாம் இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? பட் அதுலேருந்து அங்கே போகிற வரைக்கும் நான் 100 எடுத்துக்கொள்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், உன் நாட்களை ஞானத்தோடு என்னும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. வாழ்க்கையை பிரித்து பார்த்து வாழத் தொடங்குங்கள். ஊழியத்தில் சாதிக்க வேண்டியதை சாதிக்கும் திறனோடு எழுந்து இனி ஒரு நாள் கூட வீணாக்காமல் கர்த்தர் தந்த ஊழியத்தின் எல்லா பங்குகளையும் பொற்காலம் என்று புரிந்து கொண்டு அதற்குள் நம்முடைய செயல்களை மேக்சிமைஸ் பண்ணி கொண்டு வெற்றியோடு ஓடுங்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லா முடிப்பீங்க. ஆமீன். சொன்னவங்க முடிப்பீங்க. ஸோ இதில் இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா, மோசே தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80. நம்ம வாயிலெல்லாம் 80 சொல்ல வச்சுட்டு அவர் மட்டும் 120 வாழ்ந்திருக்கிறார். அதுவே எனக்கு நியாயமாய் தெரியவில்லை. அதனால் என்றோ ஒரு நாள் நான் பரலோகம் போகும்போது அவரை கேட்பேன், ஏன் அப்படி பண்ணீங்க? ஸோ கோபத்தின் உச்சத்தில், நியாயப்பிரமாணத்தினுடைய உக்கிரமான தேவ கோபத்தின் கீழ் 80ன்னு சொல்லிட்டு
91 அவர் தான் எழுதியிருக்க வேண்டும். அவர் சொல்றார், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் சொல்லி 16ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்றாரு, நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி என் யேசுவாவை ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்றார். ஸோ நீங்கள் எந்த தூரம் போன விரும்புகிறீங்களோ அந்த தூரம் நீங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ சப்போஸ் என்ன 120 நல்லா பார்த்தீங்கன்னா யாரும் பொறாமப்படாதீங்க. ஓகே. ஸோ டீச்சர்ஸ் டு நம்பர் அவர் டேஸ் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பவுல் என்ன சொன்னார்? எபேசியர் 5:15, see then you walk circumspectly not as fools but as wise. நீங்கள் மதிகேடு எப்படி சொல்ல, நீங்கள் நாட்கள் பொல்லாததா இருப்பதனால் உங்கள் நாட்களை ஞானத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றார். அக்யூரேட்டா பயன்படுத்துங்க. சர்க்கம்ஸ்பெக்ட்லின்றார். அப்படின்னா அக்யூரேட்லி, மதிகேடுத்தனமா உங்க நேரங்களை வீணாக்காதிருங்கள். நீங்க நேரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், நீங்க பயன்படுத்தி கொள்ளணும், நீங்க ரெடீம் பண்ணணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்றார். நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று சொல்லி போறேன். பகல் காலம் இருக்கும்போது அவருடைய செய்கைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். 9:4 யோவான் சுவிசேஷம் சொல்றார். ஆல்மைட்டி காட், இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் வந்தவர், பிதாவினுடைய வெளிப்பாடாய் பூமிக்கு வந்த தேவகுமாரன், தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவரே சொல்றாரு, பகற்காலம் இருக்கும்போது அவருடைய சேவைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். அப்படின்னா தீவிரமாய் செயல்படுங்கள். உங்கள் சமயங்களை புரிந்து கொண்டு, பகல் காலம்னு ஒன்று இருக்குன்னா இரவு காலம்னு ஒன்று இருக்குன்னு அவர் சொல்றார். ஆமேன். செயல்பட ஒரு காலம் உண்டு, செயல்பட முடியாத ஒரு காலம் வரும். செயல்படும் காலத்தில் உங்கள் செய்கைகளை மேக்சிமைஸ் பண்ணி உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டிருங்கள் என்று சொல்வதை கேட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம நேரத்தை புரிந்து கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். பொதுவாக யாருமே தன்னுடைய கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மரிப்பதற்கு முன்பாக எனக்கு BMW கொடுங்க, ஃபெராரி கொடுங்க, 5 பங்களா கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களாங்க? நாளைக்கு மரிக்க போகிறோன்னா அவங்க என்ன கேட்பாங்க? இன்னும் கொஞ்சம் நாட்களை தந்தா. பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தா இன்னும் கொஞ்சம் செய்வேன், அங்கேயும் இருக்க விரும்புகிறேன் இங்கேயும் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னது போல எசேக்கியாவை பார்த்து ஏசாயா சொல்றார், உன் காரியத்தை எல்லாம் சரிப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் போய் சொல்றார், ஆண்டவரே எனக்கு கதறி கூப்பிட்ட போது திரும்ப ஏசாயா கிட்ட சொல்றாரு, திரும்ப போய் சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். நமக்கு தேவை நல்ல நேரம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உங்களை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு நல் சமயங்களை தரப்போகிறார். நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள், உங்கள் ஊழியங்கள் விரிவாக்கத்தை காணும், இதுவரை கண்டிராத ஜெயத்தை காண்பீர்கள். தேனீக்களை போல் ஆத்துமாக்கள் சபைக்கு வருவார்கள். நீங்க பல வருஷம் சாதிக்காததெல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். யோவேல் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு வசனம் தெரியும் 2:25, நீங்க இழந்து போன வருஷங்களை உங்களுக்கு திரும்ப தருவேன்றார். ஆமென். I will give you the years that the locusts have eaten. பூச்சிகள் புசித்த வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப தரும். வருஷத்தை எப்படிங்க திரும்ப தர முடியும்? 24 போயிட்டு 25 வந்துடுச்சுங்க, நீ திரும்ப 24 உங்களுக்கு வரப்போறதே இல்லைங்க. அப்புறம் என்ன மீன் பண்றாருன்னா, நான் ரெஸ்டோர் பண்ணுவேன், திரும்ப தருவேனா? நீங்க 10 வருஷத்தில் ஒரு கொடிய காலத்தில் சாதிக்க முடியாததை கர்த்தருடைய டிஃபைனிங் சமயங்கள் வரும்போது 2.5 மாசத்துல முடிக்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பாருங்க. வருஷங்களை ஆதாயப்படுத்துவீர்கள். ஆமென். பணத்தை இழந்துட்டா சம்பாதிச்சிடலாம், ஆரோக்கியத்தை இழந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஜெபம் பண்ணலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நேரத்தை இழந்தால் அது திரும்ப கர்த்தர் மட்டும்தான் திருப்ப முடியும். இன்னைக்கு ஜெபிக்கிற நேரம் கடந்து போய் சாதிக்காமல் ஊழியத்தை வந்தீங்கன்னா, உங்களுக்காக ஜெபிக்கிற அடுத்த 5 வருஷத்துல 50 வருஷத்தில் சாதிக்காததை சாதிக்கிற திறனும் கிருபையும் அபிஷேகமும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ லைஃப் டைம் என்பது ஒரு முக்கியம் என்று சொல்லி இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி நமக்குள்ளெல்லாம் இருப்பதாக. எல்லாருக்கும் கடவுள் நேரத்தை சமயமாக கொடுத்துட்டார். எனக்கும் இப்போ 11:35, அதானிக்கும் 11:35 தான், அம்பானிக்கும் 11:35 தான், குமணாஞ்சாவடியில் இருக்கிற எங்கள் பாட்டியம்மாக்கும் 11:35 தான். எவ்ரிபடி இஸ் கிவன் ஈக்குவல் டைம். டைம் இஸ் an ஈக்குவலைசர். யாருக்குமே கர்த்தர் பட்சபாதம் காட்டவில்லை. ஏன் ஒருவர் உயர்ந்தார் ஒருவர் தாழ்ந்தார்? சாதாரணமாக சொல்லிடுறேன், நேரத்தை நன்கு பயன்படுத்தியவர்கள் உயர்ந்தார்கள், நேரத்தை வீணாக்கியவர்கள் இழந்தார்கள். இன்னிலிருந்தாவது உங்களுக்குள் ஒரு வேகம் வருவதாக, உங்களுக்குள் ஒரு அர்ஜென்சி வருவதாக.
இந்த வருஷம் எனக்கு 60ன்னு பர்த்டேயில் போடும்போது எங்கள் தம்பிங்களை கூப்பிட்டு சொன்னேன், 60ன்னு யாரும் போடாதீங்க, 20 போடுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, ஏன் 20ன்னா வயசு இறங்கிடுச்சான்னு கேட்டாங்க. வயசு இறங்கினதை பற்றி போடாத, இன்னும் 20 வருஷம் தான் இருக்கு எனக்கு, அதை போட்டிங்கன்னா அதை நினச்சி நான் ஊழியம் செய்வேன். நாம ரொம்ப இருக்குன்னு நான் இருப்பதை விட இன்னும் எனக்கு முன்னாடி 20 தான் இருக்கு என்ற எண்ணத்தோடு நான் இன்னும் வேகமாய் செயல்பட விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். சாத்தான் இப்படிப்பட்ட ஆழத்தை புரிந்து கொண்டு, நேரத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தினாலே அவன் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் உயர்ந்திடலாம் என்று தெரிந்த கள்ளப்பேய் உங்கள் நேரங்களை வீணாக்கக்கூடிய பல்வேறு யுக்திகளை வாழ்க்கையில கொண்டு வந்து உங்கள் நேரங்களை வீணாக்கி சிதறடித்து ஒரு தூரம் கொண்டு போய் 60வது வயசுல நிற்க வச்சிருவான். நீங்கள் அதை ஜெயிக்கணும்னா ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி உங்களுக்குள் இருப்பதாக இப்படி டிக்ளேர் பண்ண போறேன். உங்க ஊழியத்தினுடைய பொற்காலம் இன்று துவங்குகிறது. ஆமேன். சொல்லும் அந்த அதிகாரம் எனக்கு இருக்கோ தெரியல, இருந்தாலும் சொல்றேன் வார்த்தையை சார்ந்து. இது சியோனுக்கு கர்த்தர் தயை பாராட்டும் காலம். இது முன்குறிக்கப்பட்ட வேலை. கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார், குற்றங்களுக்கெல்லாம் மனம் இறங்குவார். தேவன் எழுந்தருளி காரியங்களை முடிப்பார். ஆமேன். ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கேன். பிரிட்ஜுக்கு கீழே ஒரு மனிதன் அந்த கல்லோரத்தில் படுத்து கிடந்தார். நான் போய் என் கார்ல இருந்த ஒரு பிளாங்கெட்டையும் ஒரு பிரியாணி பேக்கெட்டையும் அவர் கொடுத்து விட்டு போகிறேன். சரி பாவனார், அவர் கையெடுத்து கும்பிட்டார், நானும் கும்பிட்டேன், எதுவும் பேசலை. நான் போனேன். போகும்போது ஒரு பக்கத்தில் பரிதாபம் எனக்குள் சொல்லுது. பாவம், ஒரு மனுஷன் வயசானால் 80 வயசு இருக்கும் போல் இருக்கு. பரிதாபத்தை என் உள்ளத்தில் தோன்றியது. அதே நேரத்தில் என் அறிவு எனக்கு சொல்லியது, வாலிபத்தை வீணாக்கின ஒரு மனிதனுடைய முடிவு ஒன்றுமில்லாதவனாய் பாலத்தின் கீழ் உறங்கும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க, கடவுள் இனி மிச்சம் இருக்கிற காலத்தை நன்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள். தமிழகத்தை நம்ம ஒரு கலக்க வேண்டிய நாள் வருகிறது. ஃபுல் காஸ்பல் ட்ரினிட்டி சர்ச்சினுடைய எல்லைகள் இன்னும் பெரிதாய் வளர்வதாக. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அங்கே நம்ம ஐயா அவர்கள் காண்பித்த பாதையில் நம்ம நடந்து இன்னும் நான் சாதிக்க வேண்டும். ஆமேன். இந்த பீடத்தில் நின்று கொண்டு எங்களுடைய மூத்த தகப்பனாருடைய பாதத்தை தொட்டு நான் ஒரு அறிக்கை செய்கிறேன், சபதம் எடுக்கிறேன். எனக்கு இருக்கிற மிச்ச வருஷங்கள் எவ்வளோ என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு எவ்வளோ வருஷம் தந்தாலும் ஓயாமல் கர்த்தர் தந்த ராஜ்யத்தை நான் கட்டி முடிக்க இன்னும் தீவிரமாய் நான் உழைப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு சபதமான அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த மார்ச் மாசத்துல ஒரு பையன் ஓடி வந்தான். வந்து சொன்னான், பாஸ்டர் இங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் வேர்த்து விடுவிடிக்கிறேன். என்னடா அப்படின்னு. இல்லை, +2 எக்ஸாம் ஜெபம் பண்ணுன்னா. புரிஞ்சுது எனக்கு. ஒன்று கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, தலைவர் படிக்காமல் வந்திருக்காரு. எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கு? 4 நாள். இருந்தாலும் சில நேரம் ஊழியர்கள் நம்ம செய்கிற ஜெபத்தில் நிஜமான ஜெபம் இருக்குது, டூப்ளிகேட் ஜெபம் இருக்குது. சில நேரம் கடமைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அன்னைக்கு அவன் வந்த அந்த வேர்வு விரிவிரித்து வந்த வேகத்தை பார்த்து நான் ஜெபித்த ஜெபம் நிஜமான ஜெபங்க. அவனும் போய் அந்த 4 நாளில் தீவிரமாக உழைச்சிருக்கான். கடவுள் கிருபையில் 73% வாங்கி பாஸ் பண்ண கடவுள் கிருபை கொடுத்தார். When we know there is not much time, we have to move with a sense of urgency. Amen. எழுந்து சாதிக்கும் திறனை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நான் நம்புகிறேன் இது உங்களுடைய கைராஸ் மூமெண்ட். ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய டிஃபைனிங் மூமெண்ட் இது. இந்த அடுத்த வருஷம் 2026 நான் பிரசங்கம் பண்ண வரல, ஆனால் வருவேன். அன்னைக்கு உங்கள் சாட்சிகள் பலத்ததாக இருப்பதாக. ஊழிக்காரர்களை, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பு கர்த்தருடைய கரத்தால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் எழுந்தா கர்த்தர் செயல்படுவார். விசுவாசித்தால் கர்த்தர் அசைவார். நீங்கள் ஒரு படி வச்சா கர்த்தர் பல படிகள் உங்களை தள்ளுவார். நீங்கள் வாயை திறந்து வெற்றிகரமாய் பேசத் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். ஒரு காலத்துக்கு அப்புறம் சிலதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது என்று ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். ஒத்துக்கொள்ளுங்க. ஆமென். நானே பாடுவேன், நானே வர்ஷிப் பண்ணுவேன், நானே பிரசங்கம் பண்ணி, நானே ஜெபம் பண்ணி 500 பேருக்கும் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு இது எதுவுமே என்னால் செய்ய முடியவில்லை. காலம் கடந்து போகுது. வயதும் பலனும் குன்றுகின்ற நேரம் இது. ஆகையால் நம்ம செய்ய வேண்டியதை எவ்வளோ தீவிரமாய் சீக்கிரமாய் துவங்குகிறோமோ அவ்வளோ வெற்றி. மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஃபுட்பால்லாம் கோல் அடிக்கும்போது எனக்கு 60 வயசில் தோணுது நமக்கும் அடிக்கணும்னு. ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 60 யோசிக்கிறேன், அவன் 6 யோசித்துட்டான்.
6 யோசித்து தான் அவன் 45 கிழித்து அவ்வளோ பில்லியன் சம்பாதிக்கிறான். நான் 60 வந்து கோல் அடிக்கலாமான்னு யோசித்தா வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் தரிசனங்களை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் சீக்கிரம் வருகிறது. உங்களை கர்த்தர் ஜெயத்தோடு நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி எனக்குள்ள உங்களுக்குள்ள இருப்பதாக. நம்முடைய தகப்பன்மார் கற்றுத்தந்த பாதையினுடைய மகத்துவங்களை இந்த சமுதாயத்திற்கும் இளைய தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் ஆற்றல் மிக்க தலைவர்களாய் நீங்கள் எழும்புவீர்களாக. ஆமென். ஏதோ ஒரு 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 நிகழ்ச்சியினுடைய காட்சி அளிக்கும் ஊழியங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு உண்மையான ஊழியத்தன்மையோடு உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் ஊழியர்கள். நம்ம ஒரு கோடை கிழிக்கணுங்க. நம்ம இந்த தலைமுறையில் ஒரு கைவிரல் பதிக்க வேண்டும். இந்த தலைமுறையில் நம்ம ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். முற்பிதாக்கள் நடத்தின பாதையின் மகத்துவங்களை இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் ஆற்றலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ரோமாபுரியில் தன்னுடைய சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு முடிக்க போகிறார். இன்னும் 2 மாசத்தில் அவருடைய தலையை வெட்டி சாய்க்க போற நிலைமை தனக்கு இருக்கும்போது கூட அவர் இளையகுமாரன் திமோத்தேயுவுக்கு ஊழியகுமாரனுக்கு எழுதி சொல்லுகிறார், நீ என்னை சந்திக்கவா, வரும்போது மார்க்கை அழைத்து கொண்டு வா, ஏன்னா நான் தான் அவனை கலட்டி விட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகங்களை கொண்டு பிரிங் மை க்ளோக், பிரிங் மை பார்ச்மெண்ட்ஸ், பிரிங் மை புக்ஸ், பிரிங் மை பென். ஆமேன். ஏன்னா எனக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு அப்படின்னு. அப்படி பரவாயில்ல, 2 மாதம் இல்லைங்க. அந்த 2 மாசத்திலும் அவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லவரல்லே சொல்ல மாட்டீங்களாங்க. வரும்போது 2 பேக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வாங்கன்னு திமோத்தேயுக்கு எழுதல. ஆமென். என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய பார்ச்மெண்ட்ஸ், என்னுடைய க்ளோக், ஐ வாண்ட் டு ரைட் சம் மோர் டு த சர்ச்சஸ். நான் சிறையில் இருக்கிறேன், நான் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் எழுத விரும்புகிறேன். நாமே அவர்தான் பிலிப்பி சிறைச்சாலை இருந்து கொண்டு திருச்சபைக்கு எழுதுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆக்சுவலாக சபையில் இருக்கிறவங்க அவருக்கு எழுதியிருக்கணும். ஆமேன். ஐயா உங்களுக்கு மூட்டை பூச்சி கடிக்குது, சிறையில் இருக்கீங்க, சாப்பாடு நல்லா இருக்கா, சந்தோஷமா இருங்க ஐயா, நாங்கெல்லாம் ஜெபிக்கிறோம், மீண்டும் சொல்லுகிறோம், சந்தோஷமா. நம்ம எழுதியிருக்கணும், அவர் நமக்கு எழுதுகிறார். என்ன ஒரு தியாகியாக இருந்தார், வெற்றிகரமாய் முடித்தார். அதனால தான் பவுலை பார்த்து திமோத்தேயுவை பார்த்து சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களாங்க? நான் எல்லாத்தையும் எழுந்து திருப்புவேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கை உயர்த்தி பலத்தவர் அல்லேலூயா. இவ்வளவு தூரம் பேசினதற்கு நன்றி. 2 வார்த்தையோடு என் செய்தியை முடித்து, மூத்தவர்கள் தகப்பன்மார்கள் முன்னாடி ரொம்ப பேசக்கூடாது என்று எங்க அப்பா சொல்லி தந்திருக்கிறார். ஆமென். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, ஜஸ்ட் ஹானரபிள் மேன். வாழ்க்கையில் நான் கிட்ட ரொம்ப நெருங்க மாட்டேன், ஏன்னா பயம் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முன்னாடி நின்று பேசுகிற இந்த பாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறேன். 2 விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று, ரெஸ்டோரேஷன். காலங்கள் இழந்து வந்துட்டோன்னா இனி ஒன்று மட்டும்தாங்க சாத்தியம், கர்த்தர் தான் திருப்ப வேண்டும். God has to restore. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சாதிச்சவங்களுக்காக நன்றி. நம்ம தகப்பன்மார்கள்லாம் அந்த தூரம் போயிட்டாங்க. நம்ம சாதிக்காமல் வந்துட்டோன்னா உங்களுக்காய் இன்றைக்கு என் இதயம் ஜெபிக்கிற ஒரே ஜெபம்தான், may God restore your ministry. பல மடங்கு கர்த்தர் தருவாராக. திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கர்த்தர் திருப்ப தருவார். எதுவுமே நம்புறீங்க? தரணும் நம்புறீங்க? எல்லாத்தையும் சுதந்திரிப்பீர்களா? ஒன்று வேகம், ஒன்று ரெஸ்டோரேஷன். 2 கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டியது நல்ல வேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இப்படி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேசத்தில் மழை பெய்யாது என்று எலியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். தேசத்தில் மழை பெய்யவில்லை. மீண்டும் அவர் சொல்லுகிறார், 7 முறை போய் பார்த்து வந்த வேலைக்காரன் சொல்கிறார், இப்போ கையளவு மேகம் தெரிகிறது, மழை வரப்போகிறது. ஆகாபை உன் அறை பூட்டி கொண்டு ரதங்களை எடுத்துக்கொண்டு வேகமா ஓடுன்றார். பிஃபோர் த ரெயின் ஸ்டாப்ஸ் யூ கீப் ரன்னிங். குதிரைகள், மிக சிறந்த அரேபியன் குதிரைகள் ராஜாவை இழுத்து கொண்டு போகிறது. கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை புசித்து, ஆகாபுக்கு இருக்கிற ரதங்களும் இல்லை, குதிரைகளும் இல்லை, ஆட்களும் இல்லை, ஏதும் இல்லை. தனக்கு இருப்பது அறையில் ஒரு கட்டு. தான் போட்டிருப்பது நைக்கே ஷூ அல்ல, பாட்டாவும் அல்ல, ரீபாக்ஸும் அல்ல, ஸ்கெச்சஸும் அல்ல, சாதாரண வெறும் கால். ஆமென். கச்சி எடுத்து அறையில் கட்டி கொண்டு மிக வேகமாய் கிலோமீட்டர்கள் வேகத்தில் ஓடக்கூடிய குதிரைகளுக்கு முன்னே ஒரு தேவ மனுஷன் ஒல்லி உருவத்தோடு, நான் நம்புகிறேன் அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார், மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு, மிகுந்த மரியாதையோடு
நான் எலியாவை நினைக்கும் போதெல்லாம் எங்க பிரதாப் சிங் ஐயாவை நினைப்பேன். அதே காட்சி தான் இருக்கும். The same something in my mind makes me look like him. எலியானா இப்படிதான் இருப்பார் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நோக்கம். அவர் ஓடுகிறார், எந்த ஒரு திறனும் இல்லாமல், உலகத்தில் இருக்கக்கூடிய வேகப்படுத்தும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. சொல்ல மாட்டீங்களாங்க? உலகத்துக்கு இருக்கிற எதுவுமே நமக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு இல்லாத ஒன்று நமக்கு இருக்குங்க, கர்த்தர் கரம் நம்ம மேலே இருக்குங்க. இப்படி சொல்லி முடிச்சிடறேன். ஓடுறார் எலியா, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த ஓடின வேகத்தில் கர்த்தர் கரம் அவர் மேலே வந்து அமர்ந்துச்சோ இல்லையோ, ரதங்களும் ஆகாபும் குதிரைகளும் போய் ஜெஸ்ரேல் வாசலில் சேருவதற்கு முன்பாகவே எலியா போய் சேருகிற வேகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்கிறங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு, அவங்க கட்டினாங்க இவங்க கட்டினாங்க, நீங்க எதுவும் கட்டலை, இன்னைக்கு ஒன்று மட்டும் கேளுங்க, கர்த்தர் கரம் என் மேல் இருப்பதாக. நான் ஜெபர், அந்த கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்கள் நடையும் வேகமாக இருக்கும். மான் கால்களாக உங்கள் கால்களை மாட்டி கரை சேர்க்கும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? ஒரு சீசன்ல விதைச்சேன், ஒரு விவசாயி விதைத்த பின்பு அந்த அறுவடை, அந்த நிலத்தில் அறுவடை கிடைக்கலன்னு வைங்களேன், நல்ல விவசாயி கிடைக்கலங்க அறுவடைன்னு தூங்க மாட்டாங்க. அவர் போய் மீண்டும் அந்த நிலத்தை பண்படுத்தி என்ன மருந்து வாங்கணுமோ, என்ன ஃபர்டிலைசர் வாங்கணுமோ, என்ன என்ன வாங்கணுமோ அதை வாங்கி மீண்டும் விதைத்து அறுவடை அடுத்த வருஷம் எடுப்பது தாங்க நல்ல விசுவாசியின் எண்ணம். ஆமென். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு வருஷம் அறுவடை காணாமல் போனதனால் கலங்காதிருங்கள். அதில் சரிப்படுத்த வேண்டிய எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டு அடுத்த அறுவடைக்காய் ஆயத்தப்படுங்கள். இந்த முறை கர்த்தர் பலத்த காரியம் செய்வார். ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் நம்ம எப்படி இருக்கணும் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் லாஸ்டா. ஆமேன். ஜேக்கப் பெத்தேல்ல போய் கல்லில் சாய்ந்து உறங்கினான். ஆமேன். ஒரு பாட்டு கூட இல்லை, கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் ஒன்கனாவில் அப்படின்னு ஒரு பாட்டு கூட நம்ம பழைய பாட்டு நான் ரொம்ப பாடியிருக்கேன். அதே தான். அங்கே அந்த கல்லிலிருந்து எழுந்து ஜேக்கப் போகும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? தேவன் இங்கே இருந்தார் என்பதை நான் அறியாமல் போனேன். God was in this place and I did not know it அப்படின்றார். நான் அவர் இருந்தாரு, அறியாமல் போயிட்டேன். வாழ்க்கை ஒரு சோகம். லாபான் ஏமாத்திட்டே இருக்கான். பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்தாலும் அவருக்கு பேச்சுலர் சேலரி தான் கொடுக்குறாரு. அவ்வளோ கஷ்டத்தில் போறார் ஜேக்கபு. கர்த்தர் இந்த இடத்துல இருந்தார், நான் அறியாமல் போனேன். மீண்டும் ஒரு வாய்ப்பை ஜாபோக்கு நதியோரத்தில் கர்த்தர் ஜேக்கப்புக்கு கொடுக்கிறார். ஆனா இந்த முறை ஜேக்கப் சொல்றாரு, நான் அறியாமல் இருந்தேன், நீர் போய்விட்டீர், அது அப்போ, இது இப்போ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிடிச்சிக்கிட்டார் சொக்காவை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை ஆசீர்வதிக்காமல் ஒளிய நான் உம்மை விடவே மாட்டேனார். கர்த்தர் கேட்டார், உன் பேர் என்னன்னு சொன்னார். என் பேர் ஜேக்கப். அப்படின்னா ஏமாத்துக்காரன். எங்க அம்மா அந்த பேரை எனக்கு போட்டு விட்டாங்க. நான் யாரை ஏமாத்துவதில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? அப்பதான் சொன்னார், ஜேக்கபின் பேர் இனி நீ ஜேக்கப் அல்ல, இஸ்ரவேலாய் இருப்பாய். ஒரு நாடே அவர் பேரின் மேல் பிறக்க கர்த்தர் செய்தார். ஒரு நேரம் இழந்து வந்தாலும் அடுத்த நேரம் வரும்போது நீங்கள் போராடி சொல்ல வேண்டும், அங்க நீங்க இருந்தீங்க எனக்கு தெரியல, இப்ப நீங்க இருக்கீங்கன்னு தெரியும், நான் உங்களை விடமாட்டேன். என் நேரம் இது, என் சமயம் இது, இதையும் நான் விட்டுட்டேனா, இனி நான் முன்னேறுவது கஷ்டம் என்று ஜாபோக்கு நதியோரத்தில் கர்த்தரை பிடித்து கொண்டு தொட ஜாயிண்ட் கலண்டாலும் விடாமல் போராடின ஜேக்கபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஒரு சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமேன். நேரம் இழந்து வழுகிறவர்களுக்கு நமக்கு ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது, விலையேறப்பட்டது. 8:22 ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றிடுவார். இப்படி 2 முறை சொல்றேன், ஒரு ஆமேன் சொல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புவார், நன்மையா மாத்திடுவாருங்க. உங்க தப்பையும் மாத்திடுவாருங்க, நீங்க செய்யாத குற்றங்களுக்கும் மாற்றுவாரு, செஞ்சதையும் மாத்திட்டு எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு all things will work together. ஆமென். எல்லாத்தையும் முடிச்சு கர்த்தர் உங்களை உயரத்தில் வச்சு அழகு பார்த்து உயர்த்தி உங்களுக்கு நிர்ணயித்த மேன்மைகளை தந்து வெற்றியோடு நடத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எனக்கு ஒரு வியாதி இருக்கு, முடிக்கிறேன்னு சொல்லி சில நேரம் முடிக்க மாட்டேன். முடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. The third word, one is restoration, 2 is speed, and 3 the third word. எதுவுமே நடக்காத காலத்தில் இழந்து வந்தாலும் ஒன்று மட்டும் செய்யுங்க, keep on preparing. ஆமென். ஆயத்தப்பட்டுட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு சமயம் வரும் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் சொல்ல போறேன், கோஷி, உனக்குன்னு இன்னும் ஒரு காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆனா அது வர்ற வரைக்கும் நீ உட்கார்ந்து நீங்க சேர தேய்ச்செல்லாம் போயிடக்கூடாது. நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, ஆமேன், தனக்கு இனி என்ன உயரம் என்று தெரியாத போதும், என்ன எதிர்காலம் டெஸ்டினி என்னன்னு தெரியாத போதும், தாவீது ஒன்று மட்டும் செய்தான். ஒன்று, கிண்ணறத்தை தேறினவனாய் வாசித்தான். ஆமேன். அவன் வாசிக்கிற பாருங்க, நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் மென்டலா இருப்பானோ, மிருகங்களுக்கு போய் கிட்டார் வாசிக்கிறான் அப்படின்னு. நான் போய் எங்கேயாவது திறந்த வெளியில் உட்காந்து 4 ஆடை வச்சு அதுக்கு கிட்டார் வாசித்தா என்ன நினைப்பாங்க என்ன? பட் ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப். 2, ஒரு கல்லை எடுத்து கவனையில் வைத்து, நான் சொல்வது லேசாக இருந்தாலும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் வருதுங்க. நான் இப்படி சொல்ல போகிறேன், உங்கள் மினிஸ்ட்ரி இனிதாங்க தொடங்க போகுது. ஆமேன். சொன்ன உங்களுக்கு இன்னொரு முறை, உங்கள் ஊழிய இனிதாங்க. ஸோ அவர் 2 விஷயம் ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த சின்ன 16-17 வயசு பையன், ஒன்று கிண்ணறத்தை ட்ரெயின் ஆகிட்டே இருக்காரு. 2, கவனையை கல்லில் வச்சு தூரம் ஒரு மரத்தில், நான் இப்படி கற்பனை, நீங்கள் போய் பைபிளில் தேடி அது இல்லைன்னு சொல்லாதீங்க, ஒரு சாக் பீஸை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கல்லை எடுத்து விட்டு அது நேராக போய் அங்கே படுற மாதிரி திரும்ப 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 ஆடுகள் மேய்க்கும் போதெல்லாம் சுற்றிட்டே தன்னை பயிற்சிப்படுத்திட்டே இருந்தார். ஆமேன். ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு ராஜ அதிகாரி அவனை பார்த்து, அந்த கிண்ணறம் வாசிக்கிற சவுண்டு கேட்டுது. அவர் அப்படியே ஈர்க்கப்பட்டு அரண்மனையில் போய் சொல்கிறாரு, ஏங்க உங்களை வாசிக்கிறவங்களாம் வாசித்தாலும் உன் பேய் ஓட மாட்டேங்குது. ஆனால் அந்த அந்த வயல்வெளியில் ஒரு பையன் வாசிக்கிறான், சின்ன பையன்தான், யாருன்னு தெரியல, ஆனால் அவன் வாசித்த நீ நல்லா தூங்குவ. அப்படிதாங்க அரண்மனைக்கே போனான் தாவீது. பிகாஸ் வென் த டைம் ஆஃப் காலிங் கேம், ஆமேன், அடுத்த காலம் என்ற நேரம் வந்த போது அங்கே போய் டிங் டிங் எல்லாம் அடிக்கலங்க, ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. வாசித்தானோ இல்லையோ அரண்மனைக்குள்ளே புகுந்துட்டான். இன்னொன்று, கவனையை சுத்துவதில் தேறினவனாக இருந்தான். கோலியாத்து முன்னாடி இந்த சரித்திரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஷார்ட்டாக வரேன், அங்கே போய் நிற்கிறான். எல்லாருமே என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் விடுங்க. நமக்கு கல் எடுக்கும்போது அவன் கேட்குறான், நீ என்ன நாயா? நான் என்ன நாயா கல்லோடு வந்திருக்கேன்னு கேட்டார். நாய்ங்களை கல்லால் தானே அடிப்பாங்க. அந்த கல்லை எடுத்து கவனையில் வைத்து விட்டான் பாருங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அங்க இருக்கிற மரத்தில் இருக்கிற ஓட்டையே என்னால் அடிக்க முடியும்னா, அம்மாம்பெரிய மண்டை அடிக்கிறது எவ்வளோ நேரம்? அழகாக அடிச்சாங்க, வெற்றி பெற்றான். அவன் உயரம், நோ டாக்ஸ், ராஜாவின் மகள் மனைவி என்று உயரங்களும் மகத்துவங்களும் தன்னை நோக்கி வரத் தொடங்கியதுக்கு காரணம், தனக்கு ஏதும் நடக்காத காலத்திலும் சமயம் தனக்கு வாய்க்காத காலத்திலும் தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருந்தார். 12வது வயதில் தேவாலயத்தில் இயேசுவை சந்தித்தாங்க. அவர் ஞானத்திலும் விருத்திலும் வளர்ந்தார். 12க்கு அப்புறம் 30 வரைக்கும் இயேசுவை குறித்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். காரணம், 3 வருஷத்தில் அவர் தன் ஊழியத்தை முடிக்க வேண்டும். நான் இப்படி வீண்டும் சொல்ல போறேன், இன்று தாங்க உங்க ஊழியம் தொடங்குது. எழுந்து நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க ஊழியத்தில் நீங்கள் பிரகாசிக்கணும். பவுல் 1 கொரிந்தியர் 15 எழுதும் போது இப்படி சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, மை டியர் பிரதரன் அப்படின்றார், நீங்கள் அசையாதவர்களாய், வேரூண்டினவர்களாய், இங்கிலீஷ் வேர்டு ஸ்டெட்ஃபாஸ்டாக, மன உறுதியோடு இருந்து அசையாதவர்களாய் நீங்கள் சேவையில் பெருகுங்கள். ஆமேன். The last word is consistency. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தமிழ் அழகா சொல்லியிருக்காங்க, இன்றே செய், நன்றே செய், அதில் தேரும் வரை செய். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதில் சிறந்தோங்கும் வரை செய். இன்னும் ஒரு முறை சொல், நன்றே செய், இன்றே செய், தேரும் வரை செய், சிறந்தோங்கும் வரை செய். எக்ஸலன்சிக்கு வாங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க ஊழியம் பிரகாசிக்க போகுதுங்க. என்னை ஒரு தம்பி கூப்பிட்டு, ஐயா நான் கடலை மிட்டாய் கடை தொடக்கிறேன், நீங்கள் தான் பில் ரிப்பன் வெட்டணும்னு கூப்பிட்டான். நானும் காலையில் எழுந்து 6 மணிக்கெலாம் சரி கடலை மிட்டாய் கடை தொடங்குறானேன்னு, எனக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். நேராக எல்லாம் போனேன், காரில் போய் பந்தாவா இறங்கணும், அவன் ஷாலை போட்டான், அதை போட்டான், ரிப்பன் வெட்டினேன், எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். 1 மாதத்துக்கு அப்புறம் சேச்சில் என்ன ஆச்சுரா, கடை எப்படி போயிட்டுருக்கு? மூடிட்டேன் பாஸ்டர் அப்படின்றான். ஏண்டா 1 மாதத்துல கடலை மிட்டாய் தொடங்கி ஏன்டா மூடிட்டேன் அப்படின்னு கேட்டேன். யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரலாதனால கடையை மூடிக்கூடாதுரா, நீ அங்கே உட்காந்து போர்டு போடு, லேபிள் போடு. ஆமேன். எங்கள் கடலை மிட்டாய் மாதிரி ஊரில் இல்லைன்னு சொல்லு. நீ ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்ட, யாரும் வரல, மூடிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமாங்க? எங்கேயோ போய் லேபராக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நம்ம தொடங்கினதில் நினைச்ச அளவிற்கு பலன்கள் வளர்னாலும் செய்து கொண்டே இருங்கள். ஏன் பாச செய்து? ஏன்னா உங்கள் காலம் சீக்கிரம் வருதுங்க.
அந்த காலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஈவன் அ டாக் ஹேஸ் இட்ஸ் டே. நாய்க்கே ஒரு நாள் இருக்குன்னு அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு சமயம் வைக்கலையாங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு துவங்குகிறது. நீங்கள் புறப்படுவீங்க. ஒரு கதையோடு செய்தி முடிப்பது நல்லது என்று சொல்வார்கள். ஸ்டோரி 1000 வார்த்தைகள். ஆமேன். 1000 வார்த்தைகளை விட ஒரு படம் விலையேறப்பெற்றது. பிக்சர் இஸ் ஒர்த் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொமரேனியன் நாய், இந்த பக்கம் ரோடுக்கு அந்த பக்கம் பெரிய அல்சேஷன் நாய், அப்படி வாயெல்லாம் தொங்கியிருக்கும், பல்லெல்லாம். இது இங்கேருந்து வம்புக்கு போதுங்க, நீங்கள் யாருக்கிட்டையும் போகாதீங்க. அது கடிச்சு துப்பி போட்டுச்சு. அங்கேருந்து நொய் நொண்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எண்ணெயெல்லாம் போட்டு மஞ்சள்லாம் போட்டு முட்டையெல்லாம் கொடுத்து நல்லா ஆயிடுச்சு. அடுத்த வாரம் திரும்ப சண்டைக்கு போகுது. திரும்பி அது கடிச்சு போட்டுச்சு. இப்படியே டெய்லி போகிறது, அடி வாங்கிறது, வர்றது. நீங்கள் இங்கேயும் போகாதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. போட்டு போட்டு வருது. 14வது முறை போச்சாங்க அந்த பொம்மரேன்னு. ஒரு நாள் காலையில் எழுந்து இன்னைக்கு என்ன இருந்தாலும் அவனை முடிக்கிறான்டான்னு போதான். அதே மாதிரி போன உடனே அந்த அவ்வளோ பெரிய அல்சேஷன் நாய் வாழை கீழே வச்சுட்டு ஓடியே போயிடுச்சான். மற்ற நாய்ங்கள்லாம் கூப்பிட்டு கேட்டுச்சான், ஏன் இமுத்தூண்டு நாயை பார்த்து, இமுத்தூண்டெல்லாம் தமிழில் இருக்காங்க, எங்கள் ஊர் தமிழ் அதெல்லாம். இந்த இமுத்தூண்டு நாயை பார்த்து ஏன் ஓடிட்ட அப்படின்னு நாய்ங்க கேட்டப்போ அல்சேஷன் சொல்லிச்சான், நம்மளால் அதை சமாளிக்க முடியாத அப்படின்னு. எதை செஞ்சாலும் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். இப்படி சொல்லி முடிக்கிற, நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், சமயங்களை மாற்றுகிறார். உங்களுக்கு நிர்ணயித்த ஒரு சமயம் உண்டு. ஒரு மேகம் நிறைந்து உங்கள் தலை மேலே வந்து நிற்கும். சீக்கிரம் அது மழையாய் பெய்யும். ஒரு மலம் கனிகளோடு பூத்து நிற்கிறது. அது சாயும் போது உங்கள் நிலத்தில் சாயும். நீங்கள் குறைய மாட்டீர்கள். உங்கள் ஊழியம் இன்னொரு பரிமாணத்தை காணும் என்று சொல்லி எங்கள் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியையும் ஜெபங்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நிமிஷம் இழந்து நின்றுடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். நான் நினச்சேன் 1 மணி நேரம் தான் என் நேரம்னு. ஓகே, எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கலாம். அவர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடல் 2 அடி பாடிட்டு நான் ஜெபித்து ஐயா கிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையும் பக்தனாம் தாவீதின் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையும் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே, காலமெல்லாம் என்னை சுமந்தவரே. நல்லவரே வல்லவரே, காலமெல்லாம் காலமெல்லாம் என்னை சுமந்தவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து எங்கள் இதயம் துள்ளுதையா. எத்தனை பேர் நம்புறீங்க எங்க ஊழியம் இன்னொரு பரிமாணத்தை காணும் என்று நம்புறவங்க மட்டும் நல்லா கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? எஸ், ஷுவர்லி, நிச்சயமாகவே இன்னொரு ஆரம்பம், இன்னொரு புது சமயம், ஒன் மோர் சீசன், ஒன் மோர் டைம். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த முறை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, எழுந்து பிரகாசியுங்கள். வானம் முடிக்காமல், பரலோகம் முடிக்காமல் உங்களை எவனாலும் முடிக்க முடியாது. நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள், நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள். அந்த கரையில் வெற்றி பூத்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபித்து நான் கொடுக்கிறேன். ஒரு மனிதனை அடிச்சு ஒண்ணுமில்லாமாக்கி உடல் உறுப்புகள் எல்லாம் வெளியே காணும் வரைக்கும் அவரை தொலைச்சு ஒவ்வால மாதிரி ஒரு மரத்துல தொங்க விட்டு போற வரவெல்லாம் கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு கிரிமினலாக சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய தாயார் நினைத்தார்கள் இது முடிவா இருக்குமோ. ரோமா சாம்ராஜ்யம் சொல்லிச்சு ஒரு தொல்லை முடிஞ்சிருச்சுன்னு. யூதர்கள் கொண்டாடினார்கள் முடிஞ்சிடுச்சுன்னு. பரலோகத்தின் பேய்கள் கொண்டாடினார்கள் முடிந்தது என்று. பரலோகம் சொல்லியது முடியல என்று. மூன்றாவது நாள் கர்த்தர் உயிர்த்தெழச் செய்தார். நம்ம சரித்திரமே மீண்டும் எழும்போதுதான் விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க சமயம் வருது, உங்க டிஃபைனிங் மூமெண்ட், உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலை கர்த்தர் தருவதை நான் உணர்கிறேன். நீங்கள் எழுந்து ஒரு தூரம் போவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க அந்த கரையில நிப்பீங்கன்னு? நான் பரலோக கரையை சொல்லவில்லை, அழைத்த அழைப்பின் பரிபூரண கரை. இந்த முறை அங்கே நிற்கும் போது நீங்கள் துன்பத்தின் கண்ணீரை வடிக்க மாட்டீங்க, ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள். முடிச்சோம் என்ற திருப்தியில் நீங்கள் போவீர்கள். 33 வருஷம் ஒரு விஷயத்திற்காகவே தன்னை ஆயத்தப்படுத்தினார், அவர் சிலுவையில் மரிப்பதற்காக. ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பினுடைய காலங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த தூரம் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஃபுல் காஸ்பல் ட்ரினிட்டி சர்ச்சஸ்க்காக நன்றிப்பா. இத்தனை சபைகளை நிறுவி அதை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கி இத்தனை சபைகளை கொடுத்தீரே, இத்தனை மூத்த ஊழியர்களை கொடுத்தீங்களேப்பா.
நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். This is yet another defining moment of the Full Gospel Trinity Church. உங்களுடைய இன்னொரு சமயம் உதித்து வருகிறது. இந்த முறை நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள், உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமரும். நீங்க எடுத்ததை முடிப்பீர்கள். இதுவரைக்கும் கண்டிராததை காண்பீர்கள். கண்கள் இன்னும் காணவில்லை, காதுகள் இன்னும் கேட்கவில்லை, இருதயங்கள் இன்னும் யோசிக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண மகத்துவங்கள் சுதந்திரிக்கிற நாள் வந்தாயிற்று. நீங்கள் எழுந்து சுதந்திரிப்பீர்கள். You will possess your possessions. மேஜையில் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின தொடையர்ச்சியை சவுலுக்கு நான் வைத்திருந்தேன் என்று சாமுவேல் சொன்னது போல உங்களுக்கு ஆயத்தம் பண்ண பங்கை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இது உங்களுடைய காலம்னு 3 முறை சொல்ல போறேன். பலத்த ஆமென் சொல்லி, இது உங்களுடைய காலம். This is your season. This is your time. Arise and move forward. டேடி, எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்க பாஸ்டரையாவுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க. நிர்ணயித்த தூரம் கொண்டு போங்கப்பா. இன்னும் அவர் சாதிக்கணும். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். டேடி, அவரை கருணித்தால் இடை கட்டி கொள்ளுங்க. இங்க இருக்கிற மூத்த போதகர்கள், இளைய போதகர்கள் எல்லோரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஊழியங்கள் இவைகளுக்கு பின்பு ஒரு பெரிய வித்தியாசத்தை காணட்டும். இன்னொரு பரிமாணத்தில் எழுந்து நடப்பார்களாக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணட்டும். எல்லாத்தை விட இவங்க சந்ததிகள் இந்த பூமியில பலத்து எழும்பணும்பா. பலத்த ஜாதியா இருப்பார்களாக. ஊழியங்கள் வித்தியாசத்தை காணும் இந்த தலைமுறையில் மீண்டும் ஒரு முறை தமிழ் மண்ணிலிருந்து அலை அலையா எழும்புற ஊழியத்தினுடைய மகத்துவங்களும் அசைவும் ஏற்படும் போது ஃபுல் காஸ்பல் ட்ரினிட்டியினுடைய பங்கு பெரிதாயிருக்கட்டும் என்று வேண்டி ஜெபித்து உங்கள் திருப்பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என்ன ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பிரேக் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் 1.25 மணி நேரம் பேசிட்டேனே, போதும் தான் நிறுத்திட்டேன். இல்லை 2 பாட்டெல்லாம் பாடி அப்படி போயிருக்கலாம். எனிவேஸ், ஓகே. காட் ஆல்வேஸ் ஹேஸ் அ பிளான். ஐ வில் கிவ் யூ 4 words and I will close quickly. Thank you Jesus. Hallelujah. Amen. ரொம்ப சிம்பிளாக ஒரு பகுதிக்கு போகிறேன். நம்ம எல்லாருமே ஊழியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். போட்டுருவோமா ஒரு பாட்டை? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் அப்ப அம்மா எனக்கு 2 பிரியாணி கொடுக்கணும் நீங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மனுக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் ஒருபோதும் யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகளெல்லாம் காத்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் பல வருஷம் முன்னாடி, ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி, மொன்ட்ரியால் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கனடாவில். அங்கே ஒரு சர்ச்சில் என்னை பேச கூப்பிட்டாங்க காலையில், சண்டேயில். ஒரு வாய்ப்பு போனேன். ரொம்ப சின்ன வயசு, துடிப்பாக இருப்பேன். ஸோ அந்த ரூமில் மூப்பர்லாம் ஜெபம் பண்ணிட்டு, இப்போ நீ பேசுங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு மூப்பர் சொன்னார், 30 நிமிஷம் பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட, தம்பின்னு சொன்னார். அந்த சபை வெள்ளையர்களும் கருப்பர்களும் நிறைஞ்ச ஒரு சபை. 30 நிமிஷம் கொடுத்தாங்க. நான் 55 நிமிஷம் பேசிவிட்டேன், ஏன்னா அன்னைக்கு கையில் வாட்ச் இல்லை. பேசி முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த ஒரு மூத்த கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு கனடியர் என்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தார், ஒரு பேக்கெட் கொடுத்தார். தேங்க்யூண்ணா. இல்லை துறை அப்படின்னாரு. ஏடா இவர் வற்புறுத்துறாருன்னு திறந்து பார்த்தா அதில் வாட்ச் இருந்துச்சு. கேட்டேன், ஏன் வாட்ச் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இன்னொரு முறை ஏதாவது சர்ச்சில் பேசினா நேரம் பார்த்து பேச. அன்னைக்கு பட்ட அந்த அடி இன்னைக்கு மறப்பதே இல்லை. எங்கே போனாலும் நேரத்தோடு முடிப்பதும் நேரத்தோடு செல்வதும் என் வழக்கம். இன்னைக்கு ஒரு செகண்ட் செஷன் வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. முடிச்சுட்டு ஃபியூனரலுக்கு நான் விரைந்து ஓடிடுவேன். ஒரு 6-7 வார்த்தைகள். நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாகவும் இருக்கணும், நீளமுள்ளதாகவும் இருக்கணும். ஆமேன். ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் நமக்கு வேணும். ஒரு எறும்புக்கு எறும்பு பொத்து பெருசுனா எனக்கு அது பெருசு கிடையாது, ஏன்னா நான் எறும்பு புத்தை விட பெரியவன். ஆமேன். என்பது போல் யாருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ உங்கள் ஆவியில் அதுதான் உங்கள் ஸ்டேச்சர். ஆமேன்.
அந்த அளவுக்கு நீங்கள் உயர்வீர்கள். ஸோ ஒரு ஆழமான உறுதியான விசுவாசத்திற்கு உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள். ஒன்று, இந்த வேதத்தின் வெளிச்சம். ஆமென். பைபிளை நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம ஐயாலாம் இந்த தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் உங்கள் வேத ஞானம். ஆமென். லைட் நாலேஜ். வேதம் மட்டுமல்ல, அறிவு என்பது ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல, பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் கூட, முடியும் நேரத்தில் கூட, என் புத்தகங்களை கொண்டு வான்றார். He was a reading man. படிச்சுட்டே இருப்பார். அதனுடைய அறிவாற்றல் தான் அவர் சீஷர்களோடு இயேசுவனுடைய 11 அல்லது 12 ஒருவராய் இல்லாதவராய் இருந்தும் அவர்களெல்லாம் மிஞ்சின ஞானமும் வேத ஞானமும் கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம், he was a man of knowledge. எந்த அளவிற்கு அறிவை வளர்த்துக் கொள்றீங்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஊழியத்தில் உயர்வீர்கள். ஆமென். வராதுன்னு எனக்கு தெரியும். 82:5 சங்கீதம் சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஸோ நாலேஜ் ஒரு பெரிய இலுமினேஷன், அது ஒரு விளக்கு. அதனால தான் 119 சங்கீதத்தில் சங்கீதக்காரன், த லாங்கஸ்ட் சாப்டர் இந்த பைபிளில் இப்படி சொல்கிறாரு, என்னை பற்றி பிரபுக்களும் ராஜாக்களும் எல்லாம் பேசினார்கள், பேசும்போது நான் அவருடைய பிரமாணங்களை தியானித்து கொண்டிருந்தேன். ஆமென். என்னை குப்பையாய் சொன்னார்கள், நான் அவருடைய பிரமாணங்களை தியானித்து கொண்டிருந்தேன். அந்த சங்கீதத்தில் தான் அந்த பாட்டே வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை என் பாதைக்கு தீபம், என் வழிகளுக்கு வெளிச்சம். ஆமென். யாரெல்லாம் அறிவில் வளர்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்வீர்கள். என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், இந்த அளவுக்கு மேலே வளரலைன்னா என்ன தெரியுங்களாங்க அர்த்தம்? அதுக்கு மேலே வளரக்கூடிய அறிவு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் அமைதி நிலவர மாதிரி தெரியுது எனக்கு. நாலேஜ் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆமென். சொல்ல மாட்டீங்களாங்க? எல்லா விஷயத்தை குறித்த அறிவு ஊழியக்காரனுக்கு இருக்கட்டும். ஆமென். நீங்கள் பாஸ்டர் மட்டுமல்ல, உங்க சபைக்கு நீங்க சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஆமென். ஸோ அந்த ஞானம் உள்ளவர்களாய் நம்ம இருந்தால் ஊழியத்தில் கண்டிப்பாக நம்ம வளர முடியும். ஆமென். ஸோ வார்த்தையின் வெளிச்சம் ஒன்று இருந்தால் உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருந்த போது அவரை வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கொண்டு போய் தான் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவரை சோதிக்க சாத்தானை இறங்கி வந்தார். நம்ம விசுவாசிகளாக சொல்லுவாங்க, சாத்தான் என்ன சோதிக்கிறான். உங்களை சோதிக்க சாத்தான்லாம் வரமாட்டான், சின்ன குட்டி பேய்ங்க தான் வரும். அவர் லெவலுக்கு சாத்தான் வந்தார். ஆமாங்க, நான் அப்படிதான் நினைக்கிறேன். விசுவாசத்தினுடைய ஸ்டேச்சரில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு வந்தபோது இயேசு சாத்தானை ஜெயிப்பதற்கு வேற எந்த யுக்தியும் பயன்படுத்தவில்லை. 3 முறையும் மேலந்து குதின்றார். கர்த்தர் சொன்னார், எழுதியிருக்கிறபடியே. அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாய் மாற்றுங்க சொல்ல, எழுதியிருக்கிறபடியே. The knowledge of the word of the scripture was so powerful in him. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த ரியல் எஸ்டேட்லாம் எந்துதான் உனக்கு கொடுத்துறேன்றார். ஆமென். அப்பயும் சொன்னார், எழுதியிருக்கிற படியே. எத்தனை பேர் தெரியும்? இதை தெரிஞ்சா நீங்க சாதிச்சிருவீங்க. ஒரு பக்தன் சொன்னார் ஆங்கிலத்தில், carry this Bible when you're young and when you're old this Bible will carry you. எங்களை தள்ளினார்கள், தூக்கி போட்டார்கள், நிந்தித்தார்கள், உதைத்தார்கள், கொலைத்தார்கள், முடிச்சார்கள். இன்னைக்கும் நிக்கிறோம் என்ற ஒரே ஒரு காரணம் இந்த திருவசனம் தான். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? வசனத்தின் மேல் இருக்கிற ஞானத்திலும் அறிவிலும் நம்ம வளர்ந்து கொண்டே இருந்தால் நான் நம்புகிறேன் உங்கள் விசுவாசம் இன்னும் பலனுள்ளதாய் மாறும். ஆமென். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஜெயிக்கிற வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எரேமியா சொல்றார் 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். ஆமென். When I got your words, I ate them. நான் சாப்பிட்டேன் அப்படின்றார். ஸோ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்தில் வாழ முடியாது. உங்கள் விசுவாசத்தில் தான் நீங்கள் வளர முடியும். உங்கள் விசுவாசம் வளர்வதற்கு இந்த வேதத்தின் அறிவு ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரே ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி உட்கார்ந்து ஒரு 30-40 பேரை சுற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்தார். அந்த உபதேசங்களை அவங்கெல்லாம் எழுதி அவங்க பரப்பி இன்னைக்கு அந்த சமயம் உலகத்தில் எந்த தூரம் வளர்ந்திருக்கு பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. ஒரு தீர்க்கதரிசி
30 பேரை வச்சு ஒரு காலத்தில் சொன்னது அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஆனால் எங்கள் பைபிள் ஒரு ஆள் 30 பேரை வச்சு சொல்லலை. 1500 வருஷத்தின் இடைவேளையில் 40க்கும் மேற்பட்டவர்கள் செல்போன் இல்லாத காலத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் எங்கெங்கேயோ உட்கார்ந்து எழுதினார்கள். ஆனால் எல்லாம் எழுதி முடிச்ச போது ஒருவர் எழுதியது போல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் காட்சி அளிப்பதற்கு காரணம் மனிதர்கள் எழுதினாலும் இது கர்த்தர் எழுதிய திருவசனம். இதை படிச்சீங்கன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நம்ம சமுதாயத்தில் நம்முடைய கண் முன்னாடி உயர்ந்திருக்கிற தலைவர்களை உற்று பார்க்கிறேன். அவர்கள் இன்னும் உயர்ந்து நிற்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், அவங்க வசனத்தின் மேல் கொண்டிருக்கிற அறிவாற்றல். ஒத்துக்கொள்றவங்க மட்டும் ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு எழுதும் போதும் எல்லாத்திலையும் அவர் வசனம் உள்ளவர்களாக இருந்தார். வசனம் விலையேற பெற்றது. எது ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. 100 வருஷத்துல இந்த பைபிள் இந்த உலகத்தில் இருக்காது என்று வால்டயர் சொன்னான். ஆமென். 100 வருஷம் முடிஞ்சிடுச்சு, வால்டயர் இல்ல, பைபிள் இருக்கு. அவர் வாழ்ந்த வீடு கூட பைபிள் சொசைட்டியா பிரெஞ்சு நாட்டில் மாறிடுச்சு. இந்த வேத புத்தகம் நம்முடைய கர்த்தருடைய சுவாச காற்று. இது ஜீவ அப்பம். இதை புசிக்கிறவர்களும் லேசா இருந்த வரலாறு இல்லை. இதன் அறிவில் வளர்ந்து பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1 கர்த்தருடைய வசனம், 2 தியானம். ஆமென். உங்கள் ஊழியத்தினுடைய வித்தியாசங்கள் காண வேண்டுமானால் மெடிடேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். மெடிடேஷன் என்ற வேர்டுக்கு, தியானம் என்பதற்கு பல அர்த்தங்கள் பல சமயங்களில் வித்தியாசமாய் பல மதங்கள் சொல்லுகிறது. நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, ஒரு வசனத்தில் நிற்கிறீங்க, அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடை காண்ற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நிற்கணும். ஆமேன். நான் நினைக்கிறேன் அதுதான் மெடிடேஷன். ஆமேன். வாயில் சொல்லுவது உருட்டுவது எல்லாம் இருந்தாலும் ஒரு வேர்டு கடவுள் கொடுக்கிறாரு, அந்த வேர்டை நீங்கள் நகரவே கூடாது. எது வரைக்கும் நிற்கணும்னா அதுலேருந்து கிடைக்கிற வரைக்கும் நிற்கணும். பேதுரும் யோவானும் போனார்கள், இயேசு கல்லறையில் அவங்க போய்விட்டாங்க. ஆனால் சகோதரர்கள் வந்தார்கள், போகவே இல்லை. எது வரைக்கும் நின்றார்கள்? இயேசுவை காணும் வரைக்கும் நின்றார்கள். என்பது போல மெடிடேஷன் இஸ் வெயிட்டிங் டில் யூ ரிசீவ் த ரெவலேஷன். ஆமென். பைபிள்னு சொல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் ஆண்டியா இருப்பான், பாக்கியவானா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அந்த செய்வது அந்த அங்கே whatever he does will prosper அப்படின்றார். அந்த ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னாலே இன்னைக்கு சமுதாயம் கவுந்துரும். நம்ம அதை பேசல. ஆனால் எபிரேய மொழியில் போய் அதன் பின்னணி அர்த்தங்களை பார்த்தா ப்ராஸ்பர் என்ற வார்த்தைக்கு பாரம் சுமந்து நடக்க முடியாமல் தத்தளிக்கும் போது உங்க பாரத்தை இன்னொரு சுமந்து உங்களை கரை சேர்க்கிறார் பாருங்க, அதுதான் அங்கே ப்ராஸ்பெரிட்டி. கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? திறவுகோள்களை கர்த்தர் தருவார். ஆமேன். ஆனால் உட்கார்ந்து படிச்சா கண்ணு வலிக்கும். ஆமேன். முதுகு கொஞ்சம் வலிக்கும். there is labor in meditation. ஆமேன். ஆனால் செய்து பாருங்கள், உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமேன். நம்ம தகப்பன்மார்கள்லாம் மணிக்கணக்காய் வேதத்தை வாசித்தார்கள். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என் வேலையை குறைங்க, பைபிளை கொடுங்க. ஆமேன். இன்னும் உங்க கூட உங்க வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கிற கிருபையில நீங்க எங்களை நடத்துங்கள். ஆமேன். வேதம் விலையேற பெற்று அதன் வசனங்கள் எல்லாம் அவருடைய திருவாய், அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய சுவாச காற்று. நீங்க மண்டே டு சாட்டர்டே ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்ஹேல் பண்ணிட்டு சண்டே நீங்க எக்ஸேல் பண்ணீங்கன்னா உங்க சபையே வித்தியாசமா இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அப்படி இல்லை என்ற ஒரு நிலை இன்றைக்கு வருகிறது. எல்லாத்தை விட நான் நம்புகிறேன், வேத புத்தகம் விலையேற பெற்றது. இதை தியானிக்கிறவர்கள் வித்தியாசமாக இருப்பார். நம்பர் 3 உங்களுக்கு சொல்ல வேணாம், ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவங்க விசுவாசம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். நீங்கள் எதை என்னிடத்தில் கேட்டாலும், whatsoever you desire when you pray, மார்க் 11:24 சொல்றார், believe that you receive them and you shall have them. ஜெபிக்கிறவங்களுக்கு கடவுள் பல காரியங்களை செய்கிறார். ஆமென். இப்படி சொல்லட்டுமாங்க, ஜெபிச்சு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். பரவாயில்ல, நீங்களாம் ஜெப வீரர்கள், நான் மட்டும்தானோ. நான் ஜெபிச்ச நிறைய விஷயம் கடவுள் எனக்கு தரலங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னும் நிறைவேறாம நிறைய விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்? பைபிள் சொல்ல, நீங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் சென்று உங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்வீர்கள். ஆமென். அப்பொழுது அந்தரங்கமாய் ஜெபித்த உங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார்னு சொல்லவே இல்லை, பலன் தருவார்னு தான் சொன்னார். கரெக்டா நான் சொல்றது? பதில் தருவேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? பலன் தருவேன்னாரு. ஐ வில் ரிவார்ட் யூன்னு சொன்னார். என்னங்க ரிவார்டு பைபிள்? இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15 வாசிக்கிறோம். ஆபிரகாமே
நான் உன்னுடைய பலனாயிருக்கிறேன். ஆமென். ஐ am your exceedingly great reward. இப்படி சொல்றேன். ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, மணிக்கணக்கா பண்ணுங்க. எதுவுமே கிடைக்கலனாலும் சந்தோஷமா போங்க. எது கிடைச்சதும் இல்லை, கர்த்தர் கிடைச்சார்ல, அவர்தான் உங்கள் பலன். அவர் கிடைச்சார்னு நம்பிக்கையோடு போங்க. அவரையே உங்களுக்கு தந்தால் மற்ற இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாமல் இருப்பது எப்படி? ஸோ ஜெபம் விலையேறப்பெற்றது. நிறைய சொல்லணும், நேரமில்லை, நான் கடந்து போறேன். மூன்றாவது, உங்க வாயின் அறிக்கைகள் ஆழமாக இருக்கணும். ஆமென். வேர்ட் பேஸ்ட் கன்ஃபெஷன் உங்கள் வாயில் இருப்பதாக. மீட்கப்பட்டவர்கள் சொல்வார்களாக. 107 சங்கீதத்தின் 2, let the redeemed of the Lord say so, whom the Lord hath redeemed from the hand of the enemy. ஆமென். மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியக்காரங்க, உங்க வாயின் வார்த்தைகள் எல்லாம் வசனமாய் இருப்பதாக. நான் வாலல்ல தலையாயிருப்பேன், நான் கீழல்ல மேலாயிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஜாதிகளின் வெளிச்சத்துக்கு வருவார்கள். நான் ஞானத்தில் வளருவேன். ஆமென். சொல்ல மாட்டேங்கண்ணே. நான் விருத்தியில் வளருவேன். அக்கிரமக்காரன் அழிவை என் கண்கள் காணும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மகிமையின் மேல் மகிமை, வெற்றி மீது வெற்றி. நான் வற்றாத ஜீவ நீரூற்று. ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமாங்க? டிப்ரெஷன் ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதிங்க? டிப்ரெஷன், சோர்வு. அதுக்கு என்னன்னா, உங்க வாயை அவன் மூடுறான். ஆமென். அதுங்க டிப்ரெஷன் வந்தவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கதவை பூட்டிட்டு உள்ள போய் படுத்துப்பாங்க. கூப்பிட்டா அப்படின்னுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. டிப்ரெஷன் என்பது உங்கள் வாயை திறக்காம உங்க மூட வைக்கிற சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆமென். அப்புறம் கவுன்சிலிங், சைக்கியாட்ரின்னு போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாயை திறந்து டெய்லி 5 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினாலே எந்த டிப்ரெஷன் உங்களுக்கு இருக்காதுங்க. இல்லை சொல்ல மாட்டீங்களா? ஊழிக்காரங்களுக்கு இல்லாத தொல்லையே இல்லைங்க. ஆமென். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு எவ்வளோ தொல்லை இருக்குது. ஆமென். ரோட்டில் போகிற நாய் கூட திடீர்னு நம்மளை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லும். ஏங்க அப்படின்னு கேட்டால் அப்படிதான் அப்படின்னும். எல்லாம் நம்ம தாங்கிட்டு நம்ம போகிறோம் பாருங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் தந்த பெரிய ஆயுதம் கர்த்தருடைய வசனங்க. உங்கள் வாயில் அந்த கன்ஃபெஷன் இருந்துகிட்டே இருப்பதாக. ஆமென். காலையில் எழும்பும் போது சொல்லுங்க, என் ஊழியம் பிரகாசிக்க போகிறது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பட்டணத்தில் நலமாயிருப்பேன், வருகையில் நலமாயிருப்பேன். எங்கள் ஊழியம் இவைகளுக்கு பின்பு செழிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 3.5 வருஷமும் பிரசங்கம் பண்ணினார். ஆமென். he kept on speaking. அவர் எங்கேயுமே புலம்புறதாகவோ அழுகிறார், ஆனால் புலம்புற மாதிரிலாம் தெரியல. அவர் பேசிட்டே இருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகள் விசுவாசமுள்ள வார்த்தைகளாக இருப்பதாக. உங்கள் பீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் வெற்றியின் வார்த்தைகளாக இருப்பதாக. இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. ஜெயமாய் இருப்பதாக. உங்கள் சபையாரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நலமாய் இருப்பீர்கள். உங்கள் வீடுகளை பார்த்து சொல்லுங்க, நலமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னிக்கணும், நான் எங்கேயும் போல, நான் எங்கேயும் ட்ராக் விட்டு வெளியே போல. நேச்சுரல் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நானும் ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த், அழைக்கப்பட்ட தேவதாசர்கள். ஆமென். அழைக்கப்படாத 2 பேர் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க. மன்னிக்கணும், அது நான் வேற எதுக்கும் போல. 2 பேருமே நான் உற்று பார்த்துருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் அவங்கள பார்த்தேன். ஒருத்தருடைய பாடல்கள், அவர் நடிப்பார், நடிக்கும்போது அவருடைய பாடல்கள் இருக்கிற எல்லா பாடல்களுமே பாசிட்டிவாக இருக்கும். வெற்றி மீது வெற்றின்னுவார், நாளை அப்படின்வார். ஃபுல்லாக பாடினா அப்புறம் நான் சினிமா பாட்டு பாடுறேன் நீங்கள் சொல்வீங்கன்னு தெரியும். அதனால தான் டப்புன்னு க்ளோஸ் பண்ணுறேன் நான். அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக தான் சொல்லுவாருங்க. அப்படி பாடல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அவரை விட்டுருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் புரூக்லின் டவுன் ஸ்டேட் மருத்துவமனையில் இருக்கிறாரு. அங்கே படுத்துக்கிட்டே ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சிட்டார். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. 13 வருஷம் கோட்டையில் இருந்தார், இறங்கவே இல்லைங்க அவர். ஏன்னா அவருடைய வாயின் நடிப்பின் வார்த்தைகள் கூட பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னொருத்தர் இருந்தார், அவர் முதல் கட்சி ஆரம்பித்து மாநாடே ஆவடியில் தான் வச்சார். அவர் எப்படி தெரியுமா சொல்வார்? அவள் பறந்து போயிட்டாளே, சோதனை மேல் சோதனை, வேண்டாத ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படி பாடல். அது வாழ்க்கை அர்த்தமாக இருக்கலாம், பட் நெகட்டிவான ஒரு தோற்றம் இருந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் டெபாசிட் கூட கிடைக்கல. யாருன்னு பேர் நான் சொல்ல விரும்பல, நீங்களே போய் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஃபெய்த்துக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா, விசுவாசமாக இருக்கிற நம்முடைய விசுவாச வார்த்தைகள். நான் அதனால சொல்கிறேன், உங்கள் ஊழியங்கள் இந்த காலத்தில் வித்தியாசமாக எழும்புங்க. ரல்லே சொல்ல மாட்டீங்களாங்க?
ஹல்லேலூயா. எங்க தாத்தா, அவருடைய பேர் தரியன், கேரளாவில் ஒரு சீரியன் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்தவன். அவர் எங்கள் வீட்டுக்கு வர வெத்தலைப்பாக்கு போடுவார். அவங்களாம் ரட்சிக்கப்படல, எல்லாம் ஜாக்கோபைட்ஸ், யாக்கோபா என்ற திருச்சபையிலேருந்து வந்தவங்க. அவர் என்கிட்ட போய் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வாடான்னு சொன்னார். நான் வாங்க மாட்டேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வெத்தலைப்பாக்கெல்லாம் தொடக்கூடாது பாவம் அப்படின்னு வாங்க மாட்டேன்றேன். என்னை சபிச்சார். என்ன திரும்ப சொன்னார், நீ மலையாளத்தில் சொல்கிற எனக்கு குணம் பிடிக்கத்தில்லடா அப்படின்னாரு. நீ உருப்பிடவே மாட்டேடான்னு சொன்னார். என் தாத்தா சாவறதுக்கு முன்னாடியே உருப்பிட்டு காமிச்சேன். உங்களை யாரெல்லாம் என்ன நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அந்த வார்த்தைகளாக இன்னைக்கு மண்ணில் விழுந்து போவதாக. உங்கள் வாயின் வார்த்தைகளால் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உரிய வல்லமையை கர்த்தர் உங்கள் வாயில் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பேசும்போதெல்லாம் லட்சியக்கரையை நோக்கி பேசுங்கள். உங்கள் ஊழியத்தினுடைய மக்களை பார்த்து லட்சியக்கரை பேசுங்கள். ஆமென். அங்கு கரை சேர்வார்கள் என்று பேசுங்கள். ஆமென். உங்கள் சந்ததிகளை பார்த்து ஒளிவ கன்று என்று சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் போற போக்கு பார்த்தா தொலைஞ்சு போயிட்டு இருக்குங்க. நம்முடைய வார்த்தைகளால் அவங்களை தூக்கி நிறுத்துகிற நாள் வருவதாக. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பவர்ஃபுல் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் ரொம்ப விலையேறப்பெற்றது. எல்லாத்தையும் விட நம்ம இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடப்போமையானால் கர்த்தர் நம்மை வெற்றியாய் வாய்க்க செய்வார். ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஜோஷுவா ஒரு மிலிட்ரி மேன், ஒரு யுத்த வீரன். வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் சொல்றார், இந்த புத்தகத்தினுடைய பிரமாணம் உன் வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. நீ இதில் இரவும் பகலும் தியானமாயிரு. நீ அப்படி செய்வாயானால் உன் வழிகளை நீ வாய்க்க செய்வாய். இல்லையா? சொல்ல மாட்டீங்களாங்க? இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். 13:17 யோவான் சுவிசேஷத்தில் இப்படி சொல்றார், if you know these things, happy are you if you do them. நீங்கள் இவைகளை அறிந்திருந்தால் இதை செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். வசனம் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் செய்யுங்கள். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு ஒன்றை சொன்னால் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை அறிவுறுத்தினால் செய்யுங்கள். ஆமென். கீழ்ப்படுகிறவர்களை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஒரு எக்ஸலிங் லைஃப் கர்த்தர் தருவார். அங்கே கர்த்தர் வெற்றியோடு உங்களை நடத்துவார். உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது. 6வது ரொம்ப முக்கியமானது, நன்றி செலுத்துதல் இருந்தாலே நீங்கள் எல்லோருமே வேரூண்டின விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பிலிப்பியர் 4:6 சொல்றார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் நன்றி செலுத்துதலோடு உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்துல சொல்லுங்கள் அப்படின்றார். ஆமென். தேங்க்ஸ் கிவிங் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ஃபெய்த். நீங்க உண்மையா விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் உங்க வாய் நன்றி மட்டும்தான் சொல்லும். நீங்க முறுமுறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்கிற ஊழியர்கள், நன்றி சொல்ற ஊழியர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். முறுமுறுத்து குறை சொல்ற ஊழியர்கள் தாழே இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும். ஆமென். நன்றி சொல்லுங்கள். கீப் ஆன் கிவிங் தேங்க்ஸ். இயேசு 5 அப்பம் 2 மீன் எடுத்து நன்றி சொன்னார். 5000 புருஷர்கள் போஷிக்கப்பட்டார்கள். பெத்தானியில் நன்றி சொன்னார். செத்த பிணம் எழுந்தது. நன்றி சொல்லி பாருங்க, நீங்க பூத்து குலுங்குவீங்க, பிரகாசிப்பீங்க. இப்படி சொல்றேன், ஒரு விஷயத்திற்கு மனப்பூர்வமான நன்றியை சொன்ன பின்னாடி நீங்க இருந்த இடத்தில் ஒரு நாளும் இருக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உயிரோடு இருப்பதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க? கோவிட்ல நம்மெல்லாம் ஆஸ்பத்திரி நானே உருண்டு தான் வந்தேன். ஆமென். ஆனா என்னை பார்த்து சொன்னாங்க போயிட்டாருன்னாங்க. ஆமென். இன்னைக்கும் இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க ஐயாவுடைய 100வது பிறந்த நாள் வரைக்கும் நான் இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் கிவிங் இஸ் வெரி பவர்ஃபுல். ஆமென். அது உங்கள் விசுவாசத்தை காட்டுகிறது. நீங்க நன்றி சொன்ன பின்னாடி ஒரு நாளும் அந்த நிலையில இருக்கவே மாட்டீர்கள். ஆமென். இட்ஸ் a very powerful principle. எல்லா நாளும் நன்றி சொல்லுங்கள். முறுமுறுக்க காரணம் தேடினா சாத்தா 38 தருவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நன்றி சொல்ல எந்த காரணம் இல்லாமல் தேடி பிடிச்சி ஒன்றுக்காவது நன்றி சொல்லி 38 புறக்கணிச்சு போங்க. வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில் நன்றி செலுத்துதல் நிறைய இருக்கட்டும். மன்னிக்கணும். என் கூட என் வட்டத்தில் வருகிற நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன். குறையை நிறுத்துங்கள், நிறைய பேசுங்கள், நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். இவ்வளோ தூரம் உங்களை ஊழியத்தில் நடத்தினார் என்ற நன்றி உள்ளவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமேன். 6வது வார்த்தை. ஸோ நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஒரு 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 பையன் சாவ போகிறானாங்க கிராமத்தில்.
கயிறு எடுத்துட்டு நான் தொங்கி செத்துறேன்னு போகிறானா. எல்லாம் கேட்குறேன், ஏன்டா சாவ போகிறேன்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னானா, அவன் கைவிட்டான், இவன் கைவிட்டான், எல்லாரும் கைவிட்டாங்க, நான் சாவ போகிறேன் என்று சொன்னானாம். எதிரில் ஒரு தம்பி வந்தானாம், நில்றா அப்படின்னு. எங்கே போகிறேன்? சாவ போகிறேன். சரி சாவ தானே போகிறேன். நீ போட்டிருக்கிற லாக்கோஸ்டே பிராண்டு டிஷர்ட் 7000 ரூபா, நீ போட்டிருக்கிற லீவாய் ஜீன்ஸ் 15000 ரூபா, நீ போட்டிருக்கிற பார் லீவாய் ஷூ 14000 ரூபா, கழுத்தில் ஒரு செயின் 2 சவரன், கையில் போட்டிருக்கிற வாட்ச் டிசார்ட் வாட்ச். என்னடா இதெல்லாம் கேட்குறேன்னாரு. எல்லாத்தையும் ஏன்ட்ட கழட்டி கொடுத்து போய் செத்துடுறா அப்படின்னா. ஏன்டான்னு கேட்டான். இதெல்லாம் எனக்கு வாங்குற பாக்கியமே கிடைக்கல, நீ சாவரன்றல செத்துரு, ஆனால் இதை கொடுத்துட்டு செத்துருனானா. அவன் திரும்ப வீட்டுக்கு போய் வாழ்ந்தானாம். நன்றி நம்ம நிறைய சொல்லணுங்க கர்த்தருக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் நம்ம நடத்தினாரே. ஹல்லேலூயா. இப்படி சொல்ற ஆழமா கேட்டுட்டு நீங்க ஆமேன்னு சொல்லலாம். நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற நிறைய விஷயம், நீங்களும் நானும் இன்னைக்கு அனுபவிக்கிற நிறைய விஷயம் நிறைய பேருக்கு வரும் ஜெப குறிப்பு தான். இன்னும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நன்றியா ஒரு அலையிலே சொல்லிடு. அவங்க இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கிடைக்கல. நீங்களும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். நன்றி சொல்றவங்களா இருந்தா அவங்க விசுவாசம் ஸ்ட்ராங்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள். வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, என் இக்கட்டில் நீரே, என் உயர்விலும் நீரே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சைக்கிள்ல போகும்போதும் கர்த்தரை துதித்தோம். ஆமேன். காரில் போகும்போதும் கர்த்தரை துதிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்போம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நன்றி உள்ளவர்களா இருங்கள். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவங்களா இருந்தாலும் இங்க கொடுக்கிறவங்களா மாறிடுவீங்க. ஆமேன். ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்களா அமெரிக்கால. ஆவியானவர் வந்து எல்லாம் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பணக்காரங்க, எல்லாம் சொந்த ஜெட் பிளேன் வச்சிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட ஆவியானவர் சொல்றாரு, உங்க பிளேனை வந்து பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கொடுத்துருன்றாரா. அவர் சொன்னா, அவர் போராடுறாராம், இந்த ஆவியானவரா பிசாசு பேசுதா அப்படின்னு. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ அப்படின்றாராம். திரும்ப அந்த சத்தம் கேட்குது, அவங்க ஏரோப்ளைனை யார் கொடுத்துரு? பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கொடுத்துரு. திரும்பி அவர் ரெசிஸ்ட் பண்றார். 3வது முறை ஆவியானவர் சொல்றாராம், அந்த பிளேனை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்றாராம். ஆவியானவர் சொன்னாரா, அவன் இப்போ வாங்கிய 1 மாசம் தான் ஆச்சியா, அதுக்குள்ள கொடுக்க சொல்றீங்களா? அது நியாயமா இருக்கு அவனுக்கு? சரி, அது போட்டு கொடுக்கறத விடுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பாஸ்டுங்க, இவங்க எல்லாம் ஜெட்டு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்டாராம். ஆவியானவர் பதில் சொன்னாராம், அவனுங்கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இருக்கீங்களாங்க? அதை சொன்ன பின்னாடி அந்த ஏரோப்ளைனை எழுதி அவர் கொடுத்துட்டாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நன்றி உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் செதறாது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், எனக்கு இவ்வளோ பாக்கியங்களை தந்தாரே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களாங்க? நான்லாம் தலைகீழாக நின்று நன்றி சொல்லணுங்க. ஆமேன். இன்னைக்கு எங்க பிதாவுக்கு முன்னாடி நின்று பேசுற பாக்கியத்துக்கு நன்றி சொல்றேங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது? எனக்கு கடவுள் கொடுத்தாருங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னன்னா திடீர்னு இது ஏன் சபைன்னு நினைச்சு பேசுற பாருங்க, அப்புறம் வார்த்தை கொஞ்சம் அடக்க வேண்டியிருக்கு. ஆமேன். Be thankful to God. Thanksgiving shows you are having strong faith. ஆமென். பைபிளில் உள்ளவர்கள்லாம் சில பேர் நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் நன்றி சொல்றீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். கொஞ்சத்திலும் குறைவிலும் நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கடைசி வார்த்தை நான் முடிக்கிறேன். ஆமென். உங்களுக்கும் நேரமாகிற இந்த சமயத்தில் நான் தொடர்ச்சி எடுக்கவில்லை. லாஸ்ட் வேர்ட், உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஷன்ஸ் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். பொறுமையா இருப்பேன்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ் இப்போதானே தீவிரமா இருக்கணும்னு சொன்னீங்கன்னு. தீவிரப்படுகிற நேரத்திலும் சில விஷயங்களுக்கு முன்னிலையில் அவசரப்படாமல் இருங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் தாமதித்திருக்கின்றன, அப்பொழுதெல்லாம் நான் அவசரப்பட்டிருக்கிறேன். நான் அவசரப்பட்ட போது, அதாவது தேவ சமயங்களை தாண்டி என் அவசரத்தை மாமிசத்தில் நான் காமித்த போதெல்லாம் நான் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்பட்டார், சாரா கொஞ்சம் அவசரப்பட்டார், ஒரு இஸ்மவேலை உருவாக்கினார்கள். ஆமென். இன்னைக்கும் அவனுடைய தொல்லை தாங்க முடியல. கேட்கிற அன்பானவர்களே, கர்த்தர் சொன்னால் செய்வார். உங்க சமயம் கண்டிப்பாக வரும். உங்கள் நாளையை இன்றைக்கே வாழ்வதற்கு முற்படாதிருங்கள். உங்கள் நாளை தினம் கண்டிப்பாக வரும். என்கிட்ட ஒருத்தர் வந்தார் போன வாரம் என் ஆஃபீஸில் வந்து, ரொம்ப என்ன எப்படி அந்த தமிழ் வேர்டு எப்படி எனக்கு தப்பான்னு தெரியல, உசுப்பேத்தி விடுவாங்க பாருங்க. என்ன சொல்கிறார், என்ன பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணீங்க,
அவரை பார்த்தீங்களா அப்படி கட்டிட்டாரு, இவரை பார்த்தீங்களா இப்படி கட்டிட்டாருன்னு என்ன 1/2 மணி நேரங்க பம்ப் அடிக்கிற மாதிரி ஏத்துறாரு. ஏன்னா நான் ஏதாவது பண்ணி மக்கு பண்ணி நான் மாட்டிக்கிறேன் பாருங்க. நான் ரொம்ப நேரம் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சொன்னாரு, அது அவருக்கு, இது எனக்கு, போயா அப்படின்ட்டு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவரு கட்டுறார் என்றதுக்காக நான் கட்ட போறது இல்லைங்க. ஏன் நேரம் வரும்போது நான் கட்டுவேங்க. எனக்கு ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் கர்த்தர் தருவாரு. I don't want to live my tomorrow today. ஆமென். என் நாளையை நான் இன்றைக்கு வாழ விரும்பல, என் நாளைக்கு நோக்கி நடந்துட்டு இருக்கேன். என் நாளை வரும்போது கர்த்தர் எனக்காக பரலோகத்தின் பலகணிகளை திறப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் வேகத்தின் ஆண்டவர், ஆனா என் தேவன் எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்கிறவர். My God is a God of speed, but he is not a foolish God. ஒன்றை உங்களுக்கு தந்து உங்க ஊழியத்தை கெடுப்பதை விட அதை தவிர்த்து உங்களை உயர்த்துவது கர்த்தருடைய சித்தம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென். நீங்கள் சில விஷயங்களுக்கு அவசரப்படணும். சில விஷயங்கள் கர்த்தர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். என் ஆசையை சொல்லட்டுமாங்க? எனக்கு ஆசை என்னன்னா 80,000 பேர் என் சர்ச்சில் இருக்கணும். எவ்வளோ பொறாம பிடிச்சவங்களா இருக்கீங்க. 1,00,000 ரவுண்ட் பண்ணிடலாமா? ஓகே, எனக்கு ஒரு ஆசை. அப்படி வச்சுங்கன்னா 1 lakh சொல்லிட்டு 1,00,000 பேர் என் சபையில் இருக்கணும்னு ஆசை. அந்த 1,00,000 பேர் அமர்ந்து இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி கடவுள் எனக்கு இருக்கணும்னு ஆசை. ஆனால் நான் அவசரப்பட போகிறதில்ல. கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் அவர் செய்யும் போது அல்லேலூயா. அப்படியே நான் செய்யாமல் பரலோகம் போயிட்டா எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வரான்ல, அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? அப்படி என் சந்ததியும் செய்யலைனா, தப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வழி சொல்லித்தரேன். அப்படி என் சந்ததி கூட செய்யலைனா என் சபையில் உருவாக்கின சிலர் எழுந்து அதை முடிப்பார்கள். நான் நம்புகிறேன். Don't leave your tomorrow today. Live your today with all your strength and ability, and your tomorrow shall be powerful. Amen. தீவிரமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அவசரப்பட்ட நிறைய பேர் ஆபத்தை கண்டிருக்கிறார்கள். அவசரப்பட்ட நிறைய பேர் ஜனங்களை அழித்திருக்கிறார்கள். அவசரப்பட்ட நிறைய பேர் ஊழியங்களை கெடுத்திருக்கிறார்கள். அவசரப்பட்ட நிறைய பேர் உறவுகளை கெடுத்திருக்கிறார்கள். அவசரப்பட்ட நிறைய பேர் தங்களுடைய சந்ததிகளுக்கு தீங்கு விளைத்திருக்கிறார்கள். இப்படி சொல்றங்க, தீவிரப்படுங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் கடனை வாங்கி அதை செய்து இதை செய்வதை விட கர்த்தருக்காய் காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போன வரலாறு இல்லை. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நான் நம்புறேன் உங்க காலம் கண்டிப்பா வருதுங்க. இல்லையா சொல்ல மாட்டீங்களா? உங்களை ஜெயமாய் நடத்துவார். உங்களை அடுத்த பங்குகளில் நடத்துவார். உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். ஹைப்பர் டென்ஷனுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆமென். அன்ஹெல்தி கம்பேரிசனுக்கு போகாதீங்க. உங்களை இன்னொரு பாஸ்டரோட ஒப்பிட்டு அவர் இப்படி இருக்கிறார், நான் இப்படி இருப்பேன் இல்லைங்க. உங்க அழைச்ச அழைப்புல நீங்க நில்லுங்க. ஆமென். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது கொஞ்சம் கொண்டாடுங்கள். ஆமென். கொஞ்சம் கொண்டாடிட்டு பொறுமையோடு இருங்கள். ஏன்னா இதல்ல உங்க அளவு, இன்னொரு அளவு கர்த்தர் தருகிறார். அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள் என்று சொல்லி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றியோடு செய்வதற்காய் விசுவாசத்தோடும் பலத்தோடும் நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஜெயமாய் நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? செகண்ட் ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஓடி போயிடுறேன். நாம shall we do? Thank you. ஒன்று வேணாம். Thank you Jesus. பாவம் நீங்கள் ரொம்ப கழிச்சு போயிட்டீங்க 2 பிரசங்கம் கேட்டு. Thank you Lord. Amen. Every eyes closed, every hands lifted up. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட 2 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒன்று, எங்களுக்கென்று நிர்ணயித்த காலம், சியோனுக்கு தயை பாராட்டுகிற முன் குறிக்கப்பட்ட வேலை, the designated time, the designated favorable time எங்க ஊழியத்தில் வரட்டும்பா. எவ்வளோ பாடுகள், எத்தனை தூங்காத ராத்திரிகள், எவ்வளோ அவசரங்கள், கேவலப்பட்ட நாட்கள், எங்களை தள்ளின நாட்கள், நம்பினவங்க, ஏன்
குடும்பத்தின் உறவுகள் கூட எங்களை கேவலமாய் பேசிய நாட்கள், அவையெல்லாம் தாண்டி ஊழியத்தில் இந்த தூரம் எங்களை உயர்த்தி நிறுத்தினீரே. எத்தனை பேர் நன்றி உள்ள உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நன்மைகளால் நடத்தினீர். முடிஞ்சதோன்னு நினைச்ச சரித்திரங்களை தூக்கி நிறுத்தினீரே. இவ்வளோ மேன்மைகள் எங்களுக்கு தந்தீங்களே, நன்றி என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் விசுவாசம் இன்னும் பலனடையட்டும். நீளமான விசுவாசத்தை தாங்க, லாங் ஃபெய்த் தாங்க. அந்த நாள் பர்யந்தம் நாங்க நிக்கணும்பா. நாங்க சிதறவே கூடாது. இடப்புறம் வலப்புறம் சாயாதவர்களாய் நிர்ணயித்த லக்கை நோக்கி எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட டாடி எங்களுக்கு கிருபை தாங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை தின்னல்கள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின். கர்த்தாவே, இந்த நாள் எங்கள் ஆசீர்வதிங்க. வேரூன்றி நிற்பதற்கு தேவையான வார்த்தைகளை தாங்க. வசனத்தின் தியானங்களை எங்களுக்கு தாங்க. எல்லாற்றை விட கன்சிஸ்டண்டாக நின்று அழைப்பினுடைய கரையை நாங்கள் முடிக்கிற வரைக்கும் எந்த விதத்திலும் சிதறாமலும் உடையாமலும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. மகத்துவத்தோடு, வெற்றியோடு, அழைக்கும் போது இருந்த உற்சாகத்தோடு, முடிக்கும் போதும் அதே உற்சாகம் எங்களுக்கு தாங்க. சரீரங்கள் சுகத்தை காணட்டும், சிந்தனை மறுரூபம் அடையட்டும், ஆவியில் புதுப்பித்தல் இருப்பதாக. ஜெயிக்கும் திறன் ஒவ்வொருவர்களுக்கும் கொடுப்பீராக. அந்த கரையில் நின்று கொண்டு திரும்பி பார்த்தேனை நடத்தினார், அவர் நல்லவர் என்று சொல்லி ஆனந்தம் பூத்தவர்களாய் ஊழியத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த மிச்சமான 6 மாதமும் இந்த டிசம்பருக்குள்ள ஊழியத்தின் சாட்சிகளை எழுதி முடிப்பார்களாக. எதெல்லாம் நடக்கலன்னு கலங்கினார்களோ அங்கெல்லாம் உங்க காருண்யம் விளங்கட்டும். ஜெயத்தோடும் வெற்றியோடும் மகத்துவத்தோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்க. உங்க திருநாமத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென். I want to thank you for taking the time. நம்முடைய மத்தியில கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இவ்வளவு ஸ்ட்ராங்காக நமக்கு கொடுத்த, அதற்கென்று கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்தி அபிஷேகப்படுத்தி கொண்டு வந்தபடினால் ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. You need to come to our church often. கர்த்தாவே, மத்தியான நேரத்தில் எங்களுடைய ஊழியங்களை இன்னும் சிறப்பாய் ஆசீர்வதியும். நாங்கள் கூடி வந்திருக்கிறதா எங்களுடைய ஃபெலோஷிப்பை ஆசீர்வதியும். உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். திரும்ப நாங்கள் வருகிற வரைக்கும் உடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் கர்த்தாவை அமர்ந்திருக்கத்தக்கதாக நாங்கள் முன்னோக்கி வேண்டுகிறோம். பொறுப்படுத்திக் எங்கள் மத்தியில் கொண்டு வந்த தேவதாசனுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் அவருக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம சந்தோஷத்தோடு அவர்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய அருமையான தேவதாசன் அவர்களுக்காயும் அவருடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள் இன்னும் கர்த்தாவை பெருக, இன்னும் ஏராளம் 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 பேர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம்.
துதி கனமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பின்று ஒரு துதி பாடலை பாடி ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை முடிப்போம். இந்த பாட்டு பாடலாம். இல்ல, உம்மை துதித்து துதித்து உம்மை துதித்து துதித்து என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கரம் பிடித்து நடத்துகிறீ. காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகிறீ. காலமெல்லாம் என்னை சுமக்கின்றே. கரங்களை உயர்த்தி நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி Glory to God. என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கிறீர்.
நீங்கள் இங்கேருந்து போகும்போது நீங்கள் நடக்கிறவங்களா இருக்க மாட்டீர்கள். அவர் தான் உங்களை சுமப்பார். என்னை சுமந்தவர் அவர் தான். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரசங்கத்தில். ஒரு முறை ஆண்டவரும் ஒரு மனுஷனும் வனாந்தர வழியாய் மணல் வழியாய் நடந்து சென்றார்கள். 2 பேர் நடந்து சென்றுட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவன் கண் விழித்து பார்க்கிறான். அதுக்கு முன்னால ரெண்டு பேருடைய கால் சூடுகள், 4 கால் சூடுகள் இருந்தது. ஆனால் இவன் கொஞ்சம் சோர்ந்து போனான். அவர் கூட நடக்க முடியாமல் சோர்ந்து போயிட்டான். அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு கண்ணை விழிச்சு பார்க்கும்போது கீழே 4 கால் சூடுகள் இல்லை, 2 சூடுகள் தான் இருந்துச்சு. அழுதான். ஐயோ, ஆண்டவர்னு விட்டுட்டு போயிட்டாரு, கூட இருக்காரு நினைச்சினே போயிட்டாரு. அழுதான். ஆண்டவர் கேட்டாரா, ஏன்டா அழுற? என் கூட ஆண்டவர் வந்துட்டே இருந்தாரு, 4 கால் சூடு இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு 2 கால் சூடு தான் இருக்கு, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே. ஆண்டவர் சொன்னாரா, டேய், நான் அவனை தனியாக விட்டுட்டு போகலடா, நடக்கும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன், நீ தள்ளாடுறத பார்த்தேன், இனி நீ நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உன்னை அந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டேன்டா. இப்போ நீ தரையில் பார்க்கறது உன்னுடைய கால்கள் அல்ல, என்னுடைய கால். கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் தூக்கின்றீ. கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீ. நன்றி 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 நன்றி. இந்த பாடல் படி கர்த்தர் உங்களோடு கூட கடந்து செல்வாராக. அவரை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழட்டும். அவரை நோக்கி பார்த்து இதயம் துள்ளட்டும். அவர் கரம் பிடிச்சு நடத்துவார், கரம் பிடிச்சு நடத்துவார். காயமெல்லாம் ஆற்றுவார், காலமெல்லாம் சுமப்பார். நான் உங்களை சுமக்க முடியாது, இந்த சபை, இந்த ஸ்தாபனம் உங்களை சுமக்காது. நிறைய நேரத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு இந்த ஸ்தாபனம் வராது. ஆனால் அவர் வருவார். அவர் ஒரு நாளும் உங்களை we will not disappoint you. ஆமென். உங்களை கைவிடாத இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.